எல்லாருக்கும் வணக்கம். நேத்து பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லன்னா இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. அப்படி சந்தேகம் எதுவும் இல்ல. அப்படின்னா ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி சிபி ஒரு ப்ரோகிராம் அனுப்பிச்சு வச்சிருந்தார். டெலகிராம்ல. நம்ம குரூப்லயே. அந்த ப்ரோகிராம் தான் நெனைக்கிறேன். நான் சும்மா அதே தான் காப்பி பண்ணி வச்சிருந்தேன். அந்த ப்ரோகிராம் இப்ப நான் எழுதுறேன். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். டக்குன்னு ஒரு குயிக் கோ த்ரூ. சரியா? இப்ப நம்ம நேத்து படிச்சது சரியா தான் படிச்சிருக்கோமா? அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரோகிராம். அத பார்த்துட்டு இன்னைக்கு டாபிக்குக்கு நம்ம போயிரலாம். இப்ப சிபி என்ன ப்ரோகிராம் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னா, சாதாரணமா ஒரு கஸ்டமர் ப்ரோகிராம் ஒண்ணு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. இதுதான் நெனைக்கிறேன். சரியா? இம்போர்ட் சிஸ் அப்படின்னு குடுத்திருந்தாரு. இப்ப நான் எழுதுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இம்போர்ட் சிஸ் அப்படின்னா, சிஸ்ன்னு ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்றேன். அப்ப இந்த மாடியூல் ஏன் இம்போர்ட் பண்றோம்? அந்த மாடியூல்ல இருந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன், ஏதோ ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி. இப்ப நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கஸ்டமர். இந்த கலர்லாம் மாறிக்கிட்டே வர்றது பாருங்க. நேத்து இந்த சிஎல்எஸ் கேட்டார்ல. சிஎல்எஸ், செல்ஃப் இதெல்லாம் கீவேர்டா, வேரியபிளா அப்படிலாம் இவர் கேட்டார். செலின் கேட்டார். அதெல்லாம் இந்த கலரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவு. இப்போ முதல்ல டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துக்கலாம்? திஸ் இஸ் கஸ்டமர் ஆஃப் இந்தியன் பேங்க் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சரியா? ஏதோ டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங். பேங்க் நேம் என்ன கொடுத்துக்கிறது? பேங்க் நேம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரி, பேங்க் நேம். இதுக்கு அப்புறமா இந்த கஸ்டமரோட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்றோம். எப்படி இனிஷியலைஸ் பண்றோம்? அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். சரி, இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமரோடது. ஒரு கஸ்டமர் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இதில் பண்ணுவார் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணி வைப்போமா? கஸ்டமர் டெபாசிட் பண்ணுவார். அப்போ கஸ்டமரோட ஆக்டிவிட்டி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனி ஆக்டிவிட்டியா? அப்போ கண்டிப்பாக செல்ஃப்ங்கிற கீவேர்டு வேணுமா? என்ன டெபாசிட் பண்ணுவார்? அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுவார். அதை நான் ஏஎம்டி இல்லை அமௌண்ட்டுனே வச்சுக்கலாம். இதை டெபாசிட் பண்ணுவார். இப்போதைக்கு என்னங்கிறது தெரியல, அதனால பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பின்னாடி இதை ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வித்ட்ரா யார் பண்ணுவா? கஸ்டமர் தான். அதுக்கு அவர் ஒரு அமௌண்ட் சொல்லுவாரா? சொல்லுவார். இப்போதைக்கு வித்ட்ராக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்கறதுன்னு தெரியல, பாஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்றது? கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவோமா? கஸ்டமருக்கு வந்து வெல்கம் டு அப்படின்னு கொடுத்து கமா கொடுத்து பேங்க் அப்படின்னு கொடுத்துருவோமா? இது வரைக்கும் ரன் பண்ணி பார்ப்போமா? ப்ரோக்ராம் ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத பார்ப்போமா? இப்போ இந்த பேங்க்ங்கிறது ஸ்ட்ரைட்டா அப்படி கொடுத்துடலாமா, இல்லை இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இந்த பேங்க் நேம் கொடுத்துருக்கேன்ல, ஸ்ட்ரைட்டா இப்படி பேங்க் நேம்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் டாட் பேங்க் நேம்னு கொடுக்கணும். ஏன்னா இது கிளாஸோட வேரியபிள். அப்போ நான் கஸ்டமர் அந்த கிளாஸ் நேம் கொடுத்து டாட் கொடுத்து கஸ்டமர் டாட் பேங்க் இல்லை கஸ்டமர் டாட் பேங்க் நேம். அவ்வளோதாங்க. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரியா? இதை சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரையல் அண்ட் எரர் தான் நம்ம செய்ய வேண்டிய அப்ரோச்சே. எரர் வருதுன்னா பயந்துட்டே இருக்க முடியாது. எரர் நிறைய வரும். ஒவ்வொரு எரரா ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். Python 3 module 1.py. வெல்கம் டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு வந்துருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இது கிளாஸுக்கு வெளியில. இன்னைக்கு கூட செலின் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. கிளாஸுக்கு வெளியில இருந்து நான் வந்து டேட்டாவை உள்ள கொடுக்கலாமா? ஆமா, இந்த டேட்டாவே நீங்க கிளாஸுக்கு வெளியில இருந்து தான் கிளாஸுக்கு உள்ள கொடுக்குறீங்க. கரெக்டா? நான் ஒரு லிஸ்ட்டை வெளியில இருந்து உள்ள கொடுக்குறேனே, இதே மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. கொடுக்கலாம். கிளாஸுக்கு வெளியில இருந்து கிளாஸுக்கு உள்ள ஒரு டேட்டாவை நம்ம கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படி எப்படி கொடுக்கறது இன்னும் டீட்டெயிலாகவே நிறைய பார்ப்போம். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுது. சரி, இப்போ கஸ்டமர்கிட்ட போய் பேர் என்னன்னு கேட்போம். இன்புட் வாட் இஸ் யுவர் நேம். இப்படிதான் ஏதோ கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட போய் பேர் கேட்டுருவோமா? சரி, பேர் கேட்டுருவோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? பேர் கேட்டு வச்சுக்கலாம். பேர் கேட்டு இப்பதான் என்ன பண்ண போறோம்? இந்த பேரு தான் கஸ்டமரோட பேரு. ஏன்னா கஸ்டமரோட பேரும் அக்கௌண்ட் நம்பரும் நமக்கு வேணும்ல. அப்போ கஸ்டமரோட பேர் வாங்கிக்கலாம். அடுத்த அக்கௌண்ட் நம்பர் வாங்குவோமா? இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிடுவோமா? அக்கௌண்ட் நம்பர் வாங்கியாச்சு. இந்த நேமையும் அக்கௌண்ட் நம்பரையும் இப்போ என்ன பண்ணணும்? இதுதான் கஸ்டமரோடது. அப்போ வந்திருக்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர் 1 ஈக்குவல்ஸ் டு கஸ்டமர் ஆஃப் நேம் கமா அக்கௌண்ட் நம்பர். இப்படி கொடுக்கலாமா? இது உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் டைப் பண்ணியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க.
இப்போ பேங்க்ல போயிட்டு கஸ்டமர் சார் என்னோட பேர் இது, என்னோட அக்கவுண்ட் நம்பர் இதுன்னு கஸ்டமர் சொல்றாரு. அப்ப அத பேங்க் எங்கேயாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வைக்கணும்ல. பேங்க்ல போய் நீங்க ஒரு செல்லான் ஃபில் பண்றீங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றீங்கன்னா, பேங்க்ல கஸ்டமர் பேர் என்ன அப்படின்னும், அக்கவுண்ட் நம்பர் என்னன்னு எழுதி தானே கேட்பீங்க. அப்போ பேங்க்ல நீங்க எந்த டிரான்சாக்ஷன் டெபாசிட் போனாலும் சரி, வித்ட்ரா போனாலும் சரி, எங்க போனாலும் உங்களோட நேம் என்ன, உங்களோட அக்கவுண்ட் நம்பர் என்னன்னு கேட்பாங்கல்ல. அப்ப அத கஸ்டமர் வந்து எழுதி வாங்கிடுவாங்கல்ல. வாங்கினதை வச்சுட்டு தானே பேங்க்ல ஃபுல்லா டிரான்சாக்ஷன் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஏரியா தான் என்ன ஏரியா? நான் சொல்றது புரியுதா? இப்போ இப்படி கஸ்டமர்கிட்ட இப்படி நேம் இங்க வாங்கணுங்கிற தேவையில்லை. நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு அப்ரோச் இதுல சொல்றேன் பாருங்க. இங்க வாங்கணுங்கிற தேவையில்லை. கஸ்டமர்கிட்ட போய் இங்கேயே டெபாசிட் பண்ணும்போது உங்க பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டா தப்பா? என்டர் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு டெபாசிட் பண்றீங்களே, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா தப்பா? ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டா? அதே மாதிரி உங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு இங்க வாங்கிக்கிட்டா ஒரு தப்பு, ஏதாவது தப்பு இருக்குமா இதுல? டெல் மீ யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு வாங்கிக்கிட்டா ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பும் இல்லை. இது ரெண்டையும் வாங்கி ஓகே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டாரு, அந்த அக்கௌண்ட் நம்பர்ல நான் டெபாசிட் பண்ணிடுறேங்க. இதே மாதிரி வித்ட்ராவிலையும் போயிட்டு போய் இப்படி சேர்த்துறோம். உங்க பேர் என்ன, உங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன. இதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் வருவாரு, அவர் வந்து கிரெடிட் கார்டு வேணும்னு கேட்பாரு. இன்னொரு கஸ்டமர் வருவாரு, அவர் ஆன்லைன் பேங்கிங் வேணும்னு கேட்பாரு. இன்னொரு கஸ்டமர் வருவாரு. அப்போ அந்தந்த ஆக்ஷன்ல போயிட்டு உங்க பேர் என்ன, உங்க அக்கௌண்ட் நம்பர் என்ன, உங்க பேர் என்ன, உங்க அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தான் பேங்க்குக்கு உள்ள நுழைஞ்ச உடனேயே நீங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது உங்களோட நேமையும் அக்கௌண்ட் நம்பரையும், அது மஞ்சள் கலர் பேப்பரா இருந்தாலும் சரி, பிங்க் கலர் பேப்பரா இருந்தாலும் சரி, வெள்ளை கலர் பேப்பரா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது லெட்டர் எழுதி நீங்க கொண்டு போனீங்கன்னாலும் சரி, உள்ள நுழைஞ்ச உடனே பேங்க் உங்ககிட்ட ரிட்டர்ன்ல வாங்கிடுவாங்க உங்களோட நேம் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு. அப்போ நீங்க டெபாசிட் பண்ண போனாலும் உங்ககிட்ட கேட்க மாட்டார், அந்த ஸ்லிப்லயே வாசிச்சிருவார் கேஷியர். வித்ட்ரா பண்ண போனாலும் உங்ககிட்ட கேட்க மாட்டார், அந்த ஸ்லிப்லயே வாசிச்சிருவார். இல்ல எனக்கு அட்ரஸ் சேஞ்ச், இந்த மாதிரி நீங்க செக் வேணும், என்ன கேட்டு போனாலும் சரி, அந்த ஸ்லிப்ல நீங்க எழுதி கொடுத்துருக்கிற லெட்டர்ல என்ன இருக்குங்கிறத கேஷியரோ மேனேஜரோ வாசிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. சரிதானே? அப்போ முதல்லயே ஒரு இடத்துல பேங்க் நம்மளோட இன்ஃபர்மேஷனை வாங்கி ஸ்டோர் பண்ணுது இல்ல, அந்த இடத்துக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர்னு பேரு. எப்படி? இப்படி நான் ஒவ்வொரு தடவையும் இப்படி 2 லைன் டைப் பண்றதுக்கு பதிலா தான் நான் என்ன பண்றேன், கஸ்டமர் உள்ள போன அந்த லைனை டெலீட் பண்ணிட்டேன்னா சரி, கஸ்டமர் உள்ள போன உடனேயே இது ரெண்டையும் வாங்கிடுறேன். இது சரி வருமானு பாருங்க. இது ரெண்டையும் வாங்கிடுறேன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அக்கௌண்ட் நம்பரையும் நேமையும் வாங்குறதுக்கு பதிலாக முதல்லயே வாங்கி, சார் முதல் கஸ்டமர் வந்திருக்காரு சார் அப்படின்னு நான் போய் மேனேஜர்கிட்ட சொல்றேன். அவரோட நேம் இது, அவரோட அக்கௌண்ட் நம்பர் இது. ஓகேப்பா, நீ அதை ஸ்டோர் பண்ணி வை, ஒரு 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 நோட்டு போட்டு இன்னைக்கு வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட டேட்டாவை எழுதி வை அப்படிங்கிறாரு. அந்த நோட்டு தான் இந்த DEF_init_self, என்னெல்லாம் வாங்குறீங்க, நேம், அக்கௌண்ட் நம்பர். இது உங்களுக்கு புரியுதா? அப்ப நான் ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் இப்படி வாங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. இப்படி வாங்கினா போதும். இப்படி வாங்கி அதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. எப்படி? நேம் ஈக்குவல்ஸ் டு நேம், செல்ஃப் டாட் அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு அக்கௌண்ட் நம்பர். இப்ப நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. முத்துராமலிங்கம்னு ஒருத்தர் வந்திருக்கீங்களா, செலின்னு ஒருத்தர் வந்திருக்கீங்களான்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க தான் இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களே. அதை இந்த டெபாசிட்ல வேணாலும் நமக்கு டெபாசிட் பண்ணிட்டு நம்ம கிட்ட அந்த ஸ்லிப்பு கொடுக்கணும்னாலும் ஒரு சீல் அடிச்சு கையெழுத்து போட்டு ஸ்லிப்பு கொடுக்கணும்னாலும் கொடுப்பாங்க. வித்ட்ரா பண்ணணும்னாலும் பணம் கேட்டு வந்திருக்கீங்க வாங்க அப்படின்னு நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்குதான் இந்த ஏரியா. இது புரியுதா? அதுக்குதான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஏரியா. அப்போ கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் பத்தின ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த 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 கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிக்கும் நீங்க ரிப்பீட்டடா இந்த ரெண்டு நீங்க என்னென்னலாம் ஸ்டோர் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நேற்று கன்ஸ்ட்ரக்டர் யாருக்காவது ஓவர்லோடடா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? ஓவர்லோடடா ஃபீல் பண்ணாதவங்களுக்கும் இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? எங்களுக்கு நேற்றே புரிஞ்சுது, இன்னைக்கு நீங்க நல்லா குழப்பி விட்டுட்டீங்க, அப்படி யாராவது இருக்கீங்களா? ரெண்டுல எது இருந்தாலும் சொல்லுங்க. கிளியர்? சரி. இல்ல லீவ் மூடுல இருக்கோம் அப்படி மாதிரி எதுவும் ஜாலியா இருந்தாலும் சொல்லுங்க. அதுக்கு தாங்க இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம கொடுக்குறோம். சரி, இப்போ கஸ்டமர்கிட்ட இது ரெண்டையும் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து கஸ்டமர் உள்ள வந்துட்டார், அவரோட பேரையும் அக்கௌண்ட் நம்பரையும் சொல்லிட்டார்.
இப்போ பேங்க்ல நம்ம பேங்க்ல இப்போ 2 ஆக்டிவிட்டி தான். ஒன்னு டெபாசிட், இன்னொன்னு வித்ட்ரா. அப்போ கஸ்டமர்ட்ட நம்ம என்ன கேட்கணும்? கஸ்டமர்ட்ட நம்ம என்ன கேட்கணும்? டெபாசிட் பண்ண போறீங்களா, வித்ட்ரா பண்ண போறீங்களா? டெபாசிட் பண்ண போறீங்களா, வித்ட்ரா பண்ண போறீங்களா? இதை கேட்கணும்ல. அப்போ நான் கஸ்டமர்ட்ட போய் கேட்கட்டுமா? அதை தான் இவர் அனுப்பிச்சிருந்ததுல ஏதோ ஒரு லூப் வச்சிருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு லூப் வச்சிருந்தாங்க. லூப் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால நான் டீட்டெயிலாக சொல்லலை. சரியா? இப்படி ஒரு ஒயில் லூப் வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ இது கொடுத்துருந்தாங்க, டெபாசிட்னா டி, இப்படிதான் நினைக்கிறேன். அந்த ப்ரோக்ராம் சேட்ல இருக்கும். நீங்களுமே அந்த இவர் அனுப்பின ப்ரோக்ராம் ஒரு சாம்பிளா வச்சுட்டு தான் இதை எழுதிட்டு இருக்கேன். யாரு? மிஸ்டர் சிபி. சிபி இந்த சேட்ல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. அதுக்குள்ள இவ்வளவு பெருகிருச்சா? அப்போ அந்த சேட்டை கண்டுபிடிக்க முடியாது. சிபி சிபி சரி, நீங்க முடிஞ்சா அதுல சிபி அனுப்பிச்சிருந்ததை நீங்க இதுல பாருங்க. எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு, அதுக்கப்புறமா இங்கேயும் அனுப்பிச்சிருந்தாரு. நான் அனுப்பவான்னு கேட்டுட்டு அனுப்பிச்சிருந்தாரு. உங்களுக்கு ஒருவேளை அந்த சேட்ல இருந்துச்சுன்னா என்னால எடுக்க முடியல. இந்த சேட்ல நோ மெசேஜஸ் ஃபவுண்ட். சரி, அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் தான் பண்ண போறேன். ஒருவேளை பார்க்க முடிஞ்சா பாருங்க. டி ஈக்குவல்ஸ் டு டெபாசிட் இப்படி ஏதோ கொடுத்துருந்தாரு. டி ஈக்குவல்ஸ் டு டெபாசிட், டபிள்யூ ஈக்குவல்ஸ் டு வித்ட்ரா, இப்படி ஒன்று ஸ்டாப்பா, எஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்டாப் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று கொடுத்துருந்தாரு. முதல்ல இப்படி ஒன்று கொடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து சாய்ஸ் கேட்குற மாதிரி. எப்படி சாய்ஸ்? இப்போ இன்புட் என்டர் யுவர் சாய்ஸ். முதல்ல நமக்கு இந்த மெசேஜ் கொடுத்துருவாங்க. இந்த மெசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்டர் யுவர் சாய்ஸ்னு கொடுப்பாங்க. நம்ம இப்போ நம்மளோட சாய்ஸ் என்னங்கிறத சொல்லிடலாம். என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு. ஒருவேளை நம்மளோட சாய்ஸ் இஃப் சாய்ஸ் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் டி அப்படி இருந்துச்சுன்னா, கேபிட்டல் டின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? கேபிட்டல் டினா நான் டெபாசிட் பண்ண போறேன். அப்போ டெபாசிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்ல. அப்போ நான் வந்து டியா இருந்துச்சுன்னா அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்பேன். அமௌண்ட் ஈக்குவல்ஸ் டு யூசர் கிட்ட அமௌண்ட் கேட்போம். ஃப்ளோட்டா மாத்திக்கலாமா? அமௌண்ட்டை வாங்கி இன்டீஜரா மாத்தினாலும் மாத்திக்கோங்க, ஃப்ளோட்டா மாத்தினாலும் மாத்திக்கோங்க. நம்ம இது வரைக்கும் ஃப்ளோட்டா மாத்தினது இல்லை, அதனால அப்படி மாத்தினாலும் மாத்திக்கோங்க. அமௌண்ட் எவ்வளவுன்னு வாங்கிடுவோம். அமௌண்ட் எவ்வளவுன்னு வாங்கிட்டு இது யார் டெபாசிட் பண்றா? கஸ்டமர் 1. கஸ்டமர் 1 டாட் டெபாசிட் ஆஃப் அமௌண்ட். சரி, இவ்வளவும் பண்ணியாச்சு. சரியா? இப்போ கஸ்டமர் வந்து டின்னு தான் சொல்றாரு, டெபாசிட் பண்ண வந்திருக்கிறேன்னு தான் சொல்றாரு. இப்போ கஸ்டமர் 1 வந்து நான் டெபாசிட் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட்டை நான் டெபாசிட் பண்றேன்னு சொல்றாரு. இப்போ டெபாசிட்னா என்ன பண்ணணும்? டெபாசிட்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை கேட்கும்ல பைத்தான். என்ன டெபாசிட்னா சும்மா எம்டியா விட்டுட்டு இங்க பாஸ் கொடுத்துட்டு போயிட்டீங்க. டெபாசிட்னா பாஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. டெபாசிட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி சொல்லுங்க. அட அது ஒன்றும் கிடையாதுப்பா. செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த அமௌண்ட்டை வாங்கி ஏற்கனவே இருக்கிற அந்த செல்ஃப் டாட் பேலன்ஸ், இந்த கிளாஸ்ல இந்த கஸ்டமருக்குன்னு ஒரு பேலன்ஸ் இருக்கா, அது கூட இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணியிருப்பா அப்படின்னு. அப்போ அவ்வளோதான். கரெக்டா? அப்போ பேலன்ஸ் எங்கெங்க அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல நம்ம முதல்ல அப்போ பேலன்ஸ் ஒன்று கொடுத்து வச்சுக்கலாம். பேலன்ஸ் இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல செல்ஃப் டாட் பேலன்ஸ் முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 0 பேலன்ஸில் இருக்கு, இல்லை ஒரு 500 ரூபா பேலன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டா? இது புரியுதா? அப்போ கஸ்டமர் பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லலைனாலும் அவருக்கு 500 ரூபா டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் எதுவும் சந்தேகம் இல்லையே உங்களுக்கு? அவ்வளோதான். ஒருவேளை கஸ்டமர் இல்லைங்க சொல்லுங்க. இதுல வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்ல சார், கஸ்டமர் 1. அது கிரியேட் பண்ணும்போது சீக்வென்ஸ் வந்து அங்க கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும்ல. அப்ப இந்த வைல் லூப்புக்குள்ள ஆமா, கிரியேட் பண்ணும்போதே நல்ல பாயிண்ட். லைன் நம்பர் 23ல இருந்து எங்க போவோம்? 5வது லைனுக்கு போகுமா? 5வது லைன்ல பேலன்ஸ் 500 ரூபான்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் வைல் லூப்புக்கு போகும். உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? ஓகே, நான் டைரக்டா இங்க எப்படி அங்க போயிட்டு வரும்? அங்க போயிட்டு தான் இங்க வரும். கன்ஸ்ட்ரக்டர் will be called automatically whenever we create object. அப்படிதானே படிச்சிருக்கோம்? அதனால கண்டிப்பா போயிட்டு தான் வரும்.
பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு பேலன்ஸ் ப்ளஸ் டெபாசிட். டெபாசிட் தான், நான் இங்கே அமௌண்ட்டுன்னு வச்சுருக்கேன். அதனால நான் டெபாசிட் அமௌண்ட்டுன்னு வைக்கணும்னா வச்சுக்கோங்க செலின். அதனால இங்கேயே அமௌண்ட்டுன்னு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது புரியுதா? இல்லை நான் டெபாசிட்டுக்கே வரல, நான் பணம் எடுக்கிறதுக்கு வந்தேங்க அப்படின்னா, அப்போ சாய்ஸ் வந்து நீங்கள் டபிள்யூவா, அப்படி டபிள்யூவா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், அப்பவும் அமௌண்ட் என்னன்னு கேட்போம், எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்போம். எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கணும்ல, எவ்வளோ பணம் வேணும்னு வாங்கிடுவோம். வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க, சார் கஸ்டமர் வித்ட்ராயலுக்கு வந்திருக்காரு சார் அப்படின்னு சொல்லிடுவீங்கல்ல, வித்ட்ரா அமௌண்ட். அப்போ வித்ட்ரானா என்ன பண்ணுவீங்க, பேலன்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளோதானே. அப்போ வித்ட்ராக்கு போய் டெஃபினேஷன் எழுதணும்ல, ஏன்னா வித்ட்ரானா என்னன்னு கஷ்டம் இதுக்கு தெரியாதுல்ல. இப்போ தான் என்ன முக்கியமானது, ஏற்கனவே கஸ்டமர் ஒரு 500 ரூபாய் வச்சிருக்காரு, அந்த 500 ரூபாவோட கூட எனக்கு வித்ட்ரா வேணும்னு கேட்டால் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ என்ன எழுதிக்கலாம், இஃப் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தேன் செல்ஃப் டாட் பேலன்ஸ், அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா ஈஸி தானே, செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு செல்ஃப் டாட், கரெக்டா, செல்ஃப் டாட் பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். இது வரைக்கும் எழுதியிருக்கிறது யாருக்கெல்லாம் புரியல, அவ்வளோதாங்க மொத்தம். இவ்வளோதான் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு சாய்ஸ் என்ன, ஸ்டாப்பா, ஸ்டாப் எழுதியிருந்தார். அப்படி இல்லை ஸ்டாப் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எல்ஸ், ஆப்ஷன் எல்ஸ் இஃப் எழுதிக்கலாமா. இந்த ஆப்ஷன், இந்த இடத்துல இருக்கிற சாய்ஸ் வந்து என்ன, டபுள் ஈக்குவல்ஸ் டு எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன கொடுத்துக்கலாம், இங்கே தான் இந்த சிஸ்ஸை யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸிட்னு கொடுத்தா ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல sys.sys அப்படிங்கிற மாடியூலில் எக்ஸிட்னு ஒன்று இருக்குது, ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிறது, எக்ஸிட்னு கொடுத்துக்க போகிறோம், அவ்வளோதாங்க. இது புரியுதா? அப்போ இந்த வைல் லூப் வந்து ட்ரூலியே தான் இருக்கும், இப்படியே கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் மொத்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் யாருக்கும் புரியலைன்னா சொல்லுங்கள், புரிஞ்சதுன்னா டக்குனு நீங்களும் இதை ரன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை மாற்றிக்கலாம். ஒரு சின்ன சந்தேகம், 28வது லைன்ல வந்து டி அதுக்கப்புறம் டெபாசிட்னு கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் 30வது லைன்ல அது டி டெபாசிட் இது எல்லாமே ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கு, சிங்கிள் கோட்குள்ள இருக்கு. ஆனா 30வது லைன்ல மட்டும் வெறும் டின்னு மட்டுமே கால் பண்ண வந்துருமா? இல்லை இது ஜஸ்ட் யூசருக்கு வந்து செலக்ட் யுவர் சாய்ஸ்னு கொடுக்குற மெசேஜ். இந்த இடத்துல பிரிண்ட் என்டர் அல்பபெட்ஸ் அப்படின்னு வேணா கொடுத்துக்கலாம், இல்லை என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு டினா டெபாசிட்டுங்க, டபிள்யூனா வித்ட்ரா, எஸ்னா ஸ்டாப், நீங்க எதை கிளிக் பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆமாம், இதை ரன் பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? ஒரு சின்ன கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்ல இப்போ இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணது சரி, இதை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் இதோட அவுட்புட்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ cd documents landscape python double equals to ஓகே, நான் ஒரு இடத்துல டபுள் ஈக்குவல்ஸ் டு சிங்கிள் ஈக்குவல்ஸ் டு கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் நேம், என்ன நேம் கொடுக்கறது, ஏதாவது ஒரு பேர் கொடுப்போம். கண்ணன். Tell me your account number 1 2 3 4 5. Enter your choice. என்னோட சாய்ஸ் டி. Enter amount 1000 ரூபாய் டெபாசிட் பண்றேன். திரும்ப enter your choice. Withdraw. என்னோட சாய்ஸ் வந்து W. Enter amount 2000 ரூபாய் withdraw பண்றேன். அடடா ஏதோ திட்டிருச்சே. நேம் கஸ்டமர் இதெல்லாம் மாத்தி வச்சுக்கோங்க சரியா. நான் கஸ்டமர் 1ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக கஸ்டமர்னு கொடுத்துட்டேன் பாருங்க. அதனால என்னை திட்டிருச்சு, யார்ப்பா இது கஸ்டமர்னு வந்திருக்கிறது அப்படின்னு கேட்குது. நேம் எரர், அதுவே கிளியரா சொல்லிடுவோம், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் எரர்லாம் வந்தா. லைன் நம்பர் 36ல நான் இந்த இடத்துல இங்க பாருங்க, லைன் நம்பர் 36ல கஸ்டமர்னு கொடுத்து வச்சுட்டேன், அவ்வளவுதான்.
அதான் கஸ்டமர் ஒன். அதுவே சொல்லுது இந்த கஸ்டமர் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன் தெரியல? ஓ நம்ம கஸ்டமர் ஒன்ல கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், ஒரு சிம்பிள் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது. இதை முடிச்சுட்டு சொல்றீங்களா? இப்போ நானும் இதை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி வெல்கம் டு கண்ணன் டெல்மி. ஐயோ 1 2 3 4 5 என்டர் யுவர் சாய்ஸ். டெபாசிட் எவ்வளவுங்க? 1500 ரூபா. 1000 ரூபா போடுவோமா? 1000 ரூபாய். என்டர் யுவர் சாய்ஸ். வித்ட்ரா. என்டர் அமௌண்ட் 100 ரூபாய் எடுக்கிறேன். என்டர் யுவர் சாய்ஸ். இப்படியே போயிட்டே இருக்கு. இதில் நீங்கள் பேலன்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா பேலன்ஸும் டிஸ்பிளே பண்ணலாம். வித்ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நான் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமில் வித்ட்ரா பண்ணிட்டோம், டெபாசிட் பண்ணிட்டோம், பேலன்ஸ் வித்ட்ரா பண்ணலை, டிஸ்பிளே பண்ணலை. எப்படி பேலன்ஸ் டிஸ்பிளே பண்ணுறது? டிஸ்பிளே பண்ணும்போது டெபாசிட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல செல்ஃப் டாட் பிரிண்ட் ஆஃப் செல்ஃப் டாட் பேலன்ஸ் அப்படின்னு இங்கே ஒன்று கொடுத்துக்கோங்க. வித்ட்ராலையும் அதே மாதிரி ஒன்று கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸும் டிஸ்பிளே பண்ணலாம். இன்னும் ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். இது புரியுதா? இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இதோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். முடிச்சவங்க சொல்லுங்கள். அப்போ அடுத்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? அப்போ அடுத்த டிஸ்கஷன் போகிறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கோங்க. நேற்று வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ்லாம் பார்த்தோங்கிறத மறந்துடக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னு ஒன்று பார்த்தோம், இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி கிளாஸ் மெத்தட்ஸ்னு ஒன்று பார்த்தோம், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னு ஒன்று பார்த்தோம். இது மூணையும் மறந்துடாதீங்க. நிறைய இடத்துல ஸ்டாட்டிக் மெத்தட், கிளாஸ் மெத்தட், இன்ஸ்டன்ஸ் மெத்தட் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ பழசு மறந்துருச்சுன்னா திரும்ப எனக்கு மறந்துருச்சு, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கன்னா அது கேட்டுறணும். ஐயோ அப்போ நான் கவனிக்காம விட்டுட்டேன், அதனால நான் அமைதியா இருக்கிறேன்னு அமைதியா இருந்துடக்கூடாது. கண்டிப்பா கேட்டுறணும். சரியா? இன்ஸ்டன்ஸ் மெத்தடுங்கிறது ஆப்ஜெக்டை பத்தினது, கிளாஸ் மெத்தடுங்கிறது கிளாஸை பத்தினது. இப்போ நான் நேற்று உங்ககிட்ட இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது என்ன சொன்னேன்னா பில்லிங் அப்படிங்கிறது சொன்னேன். இதே மாதிரி கிளாஸ் மெத்தட் இருக்கும், இதே மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட், ரெண்டும் இல்லாமல் யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான கீவேர்ட்ஸ், இதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தடுங்கிறதுக்கு செல்ஃப்ங்கிறத யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் மெத்தட்ஸ்க்கு சிஎல்எஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ அடுத்த கேள்வி என்னது? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னது? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னதுங்கிறத நம்ம டீட்டெயிலாகவே பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னங்கிறது. இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது an object of one class behaving as an object of another class அப்படிங்கிறத பேசியிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசினது தான். மரபுரிமை அப்படின்னு இதுக்கு பேரு. an object of one class behaving as an object of another class. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இன்னொரு கிளாஸ் ஆப்ஜெக்டை ஆக்ட் ஆகும், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸை எப்படிலாம் பண்ணலாம் பைத்தான்ல அப்படிங்கிறதான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வச்சு பண்ணலாம், இன்னொன்று இஸ் அ ரிலேஷன்ஷிப் வச்சு பண்ணலாம். அது என்னங்க ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப், இஸ் அ ரிலேஷன்ஷிப்? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்னா இப்போ பாருங்களேன், ஐ ஹாவ் அ பென், ஹீ ஹேஸ் அ புக், இப்படி தானே இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹீ ஹேஸ் அ புக்குங்கிறத தமிழில் சொல்றதா இருந்தால் எப்படி சொல்றது? அவர் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார், இப்படி தானே சொல்லணும். என்னிடம் ஒரு எழுதுகோல் இருக்கிறது, அவர் ஒரு அதுதான். அப்போ புக்குங்கிறது ஒரு கிளாஸ். ஏன் புக்குங்கிறது ஒரு கிளாஸ்? ஆமா, புக் இஸ் அ டெம்ப்ளேட். அவர் ஒரு மனுஷங்கிறவன் ஒரு கிளாஸ். ஏன்? ஹியூமன் பீயிங்கிறதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட். மனுஷன்னா இப்படிதான் நடந்துக்குவான்,
அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அப்போ இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இவர் ஒரு கிளாஸ். இப்போ நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பேர் எழுதுறேன்னு வைங்களேன், ராஜா அப்படின்னு எழுதுறேன்னா ராஜா ஹேஸ் அ புக் அப்படின்னு எழுதுனேன்னா இந்த இடத்துல ராஜாங்கிறவர் ஒரு கிளாஸ், புக்குங்கிறது இன்னொரு ஒரு கிளாஸ். ஏன் ரெண்டுமே கிளாஸ்ன்னு சொல்றோம்? ஏன்னா ரெண்டுமே டெம்ப்ளேட். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன உறவு முறை இருக்கு? இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். அப்போ நான் இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? நிறைய இடத்துல ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒரு லைப்ரரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு புக் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் லைப்ரரி ஹேஸ் அ புக் அப்படிங்கிறது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் தான். ஒரு கார் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவா காரையும் இன்ஜினையும் வச்சு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்றேன் பாருங்க. நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இப்போ இன்ஜின்ங்கிறது ஒரு கிளாஸ் தானே. இப்போ எழுதுறது எல்லாமே நம்ம படிச்சிருக்கிற கிளாஸ் டெஃபினிஷன் படி இதெல்லாம் கிளாஸா அப்படிங்கிறத பார்த்துட்டே வாங்க. இன்ஜின்னு ஒன்று எழுதுறேன். இப்போ இன்ஜினுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம்? இன்ஜின் வந்து மைலேஜ் கொடுக்கும். ஒரு காரை பத்தி பேசுறேன்னு வைங்களேன், ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இது சரி. இப்போ இன்ஜினோட டெஃபினிஷன், இன்ஜினுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். சும்மா நான் என்ன எழுதிக்கிறேன்னா, இந்த இன்ஜின் வந்து _ init. இப்போ உங்களுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சுல. இப்போ செல்ஃப் டாட் இது வந்து பெட்ரோல் இன்ஜினா, இப்போ கேஸா, எலக்ட்ரிக் இன்ஜின் நிறைய வந்துருச்சுல. செல்ஃப் டாட் பெட்ரோல் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னு இங்கே கொடுத்துறேன். இதுல எல்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுருங்க. சரியா? ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தாச்சு. இன்ஜின் என்ன வேலை செய்யும்? இன்ஜின் என்ன செய்யும்? இன்ஜின் ஸ்டார்ட் அப்படின்னு இங்க கொடுத்தாச்சு. இதுவும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் ஆக்டிவிட்டி மாறுறது. அதனால செல்ஃப் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல மெசேஜ் ஏதாவது கொடுத்துரும். இன்ஜின் ஸ்டார்டிங் இப்படி ஏதாவது மெசேஜ் கொடுத்துரும். இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லை? இப்போ என்ன தெரியுமா பண்ண போறோம்? கிளாஸ் கார் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். இங்க என்ன பண்ண போறேன்? டெஃபினிஷன் _ init _ செல்ஃப். காரை பத்தி, காரோட ஒரு ப்ராப்பர்ட்டி தானே இன்ஜின். இப்போ கார் ஹேஸ் அன் இன்ஜின் அப்படிதானே? கார்ல இன்ஜின் இருக்கு. அப்போ காரோட ஒரு ப்ராப்பர்ட்டி இன்ஜின்ங்கிறதுனால இன்ஜின் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை காரோட ஒரு வேரியபிளா வச்சுக்கிறேன். எப்படி இப்படி வச்சுக்கலாமான்னு சொல்லுங்களேன். செல்ஃப் டாட், இப்போ முன்னாடி எல்லாம் எப்படி எழுதணும்? செல்ஃப் டாட் டெபாசிட் ஈக்குவல்ஸ் டு செல்ஃப் டாட் அமௌண்ட் ஈக்குவல்ஸ் டு இப்படிலாம் எழுதணும்ல. இந்த இடத்துல செல்ஃப் டாட் இன்ஜின் ஈக்குவல்ஸ் டு இன்ஜின். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? இன்ஜினுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இன்ஜின் ஆப்ஜெக்ட் காரோட ஒரு ப்ராப்பர்ட்டி. புரியுதுல்ல? காருக்குள்ளதான் இன்ஜின் இருக்கு அப்படிங்கிறது புரியுதுல்ல? அதனால இப்படி எழுதியிருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இப்ப அவ்வளவுதான், இதை எழுதியாச்சு. இப்போ இன்ஜினை யார் ஆக்சஸ் பண்ணலாம்? கார் இன்ஜினை ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி? காரை என்ன பண்ணுவோம்? காரை தான் ஓட்டுவோம். இன்ஜினை நம்ம ஓட்ட மாட்டோம்ல, காரை தான் ஓட்ட போறோம். எப்படி? டிரைவ் செல்ஃப். இப்போ காரை ஓட்டிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் உங்க கார் எவ்வளவுங்க மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மைலேஜ் யாரை பத்தின விஷயம்? உங்க கார்ல எவ்வளவு ஏசி நிக்குது இந்த மாதிரி ஏதாவது கேட்டாருன்னா ஏசி பத்தின விஷயம். மைலேஜ் பத்தி கேட்கிறார். மைலேஜ்ங்கிறது இன்ஜின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓ அதுவா, இருங்க செல்ஃப் டாட் இன்ஜின் டாட் மைலேஜ் எவ்வளவுன்னு பார்த்து சொல்றேன். இது புரியுதா? இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியுமே, இன்ஜின் தான் என்கிட்ட இருக்கே. இன்ஜின் டாட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க, சத்தம் எவ்வளவு வருதுன்னு பாக்குறேன். செல்ஃப் டாட் இன்ஜின் ஸ்டார்ட். இது புரியுதா? இந்த இடத்துல ஏன் செல்ஃப் டாட் இன்ஜின் ஸ்டார்ட்னு கொடுத்தோம்? இந்த இடத்துல ஏன் செல்ஃப் டாட் இன்ஜின் டாட் மைலேஜ்னு கொடுத்தோம்? இந்த 2 லைன் தான் உங்களுக்கு புதுசு. இது புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. அப்படி இதுல எதுவும் கேள்வி இல்லைன்னா காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். காருக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? காருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாமா? ஸ்விஃப்ட். இதான் நம்மளோட கார் பேர், கார் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ஸ்விஃப்ட் டாட் டிரைவ், அவ்வளவுதான். இதுதான் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். சார் இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதுவும் புரியலையா? இப்போ சரி, திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இங்க பாருங்க, இது கீழே இருக்கிற காரெல்லாம் விட்டுருங்க, சரியா? மேல இருக்கிறத மட்டும் சொல்றேன். இந்த இடத்துல கிளாஸ் இன்ஜின் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல மைலேஜ்னு ஒரு டேட்டா இருக்கா? இருக்கு. அது இன்ஜினை பத்தின தகவல். சரி, அதே மாதிரி அந்த கார் அந்த இந்த இன்ஜின் அப்படிங்கிறத பத்தின தகவல்களை சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது இது என்ன இன்ஜின், பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினா அப்படின்னு பாக்குறது. சரி, அதை நான் யூனிட்ல சொல்லி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல செல்ஃப் டாட் பெட்ரோல் அப்படிங்கிறது என்னோட
இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இதெல்லாம் இனிமேல் நிறைய இடத்துல இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், கிளாஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் இப்படி பேசிக்கிட்டே இருப்போம். எங்க புரியலைனாலும் டக்குன்னு கேட்டுருங்க, பின்னாடி எங்கேயாவது புரியும், நம்ம இப்போ கேட்டு வச்சுக்கலாம், கண்டிப்பா புரியாமலாம் இருக்க போகுது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு திரும்ப சொல்லுங்கன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறத விட தயவு செய்து அதை சொல்லிடுங்க, சரியா? தப்பே கிடையாது திரும்ப சொல்லுங்கன்னு கேட்கறது. அப்போ செல்ஃப் டாட் பெட்ரோல் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்து வச்சுக்கிறேன். சரி, அது முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்ஜின் என்ன செய்யும்? இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும், இன்ஜின் ஓடும், அவ்வளவுதான். அதனால சும்மா ஒரு மெத்தட், இப்படி ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் எழுதியிருக்கிறது உங்களுக்கு கிளியரா புரியுதுல்ல? இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? யார் கேட்டீங்க? தேன்மொழி, விஜய், ராஜராஜன். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த இன்ஜின் எங்க இருக்கு? இன்ஜினை தனியா யூஸ் பண்ண முடியுமா? இன்ஜின் காருக்குள்ள இருக்கு. அப்போ இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நான் எழுதணும் அப்படின்னா மை கார் ஹேஸ் இன்ஜின் எழுதணும். இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா இப்படிதானே எழுதணும், கார் ஹேஸ் இன்ஜின் அப்படின்னு எழுதணும். இன்ஜின்ங்கிறது ஒரு கிளாஸ், காருங்கிறது ஒரு கிளாஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். இப்போ இன்ஜினோட ப்ராப்பர்ட்டி தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுறது, இன்ஜினோட ஒரு ஆக்டிவிட்டி தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுறது, இன்ஜினோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்ஜினோட மைலேஜ். இப்போ மைலேஜுங்கிறதும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுறதும் நல்லா பார்த்துக்கோங்க. மைலேஜுங்கிறது உங்களோட ஸ்டேட், அந்த இன்ஜினை பத்தின ஒரு தகவல், கரெக்டா? ஸ்டார்ட், இன்ஜின் ஸ்டார்ட்னு எழுதிருக்கீங்களா? இன்ஜின் ஸ்டார்ட் அப்படின்னு நீங்க எழுதியிருக்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, கரெக்டா? இது ரெண்டுமே இன்ஜினை பத்தின விஷயம். ஆனா இந்த ரெண்டையும் நீங்க உங்க கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா இன்ஜின் காருக்குள்ளதான் இருக்கு. கார் இன்ஜினை வச்சிருக்கிறதுனால கார்ட்ட போய் மைலேஜ் என்னன்னு கேட்டா காருக்கு டைரக்டா மைலேஜ் என்னன்னு சொல்ல தெரியாது. அப்போ கார் போய் இன்ஜினை எடுத்து தன்னோட ஒரு ஸ்டேட்டா வச்சுக்கும். எப்படி வச்சுக்கிறது? அதுதான் இங்க வச்சிருக்கோம். இப்போ முந்தின ப்ரோக்ராம்ல நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல எப்படி எழுதியிருந்தோம்னா, இந்த இடத்துல கஸ்டமருக்கு செல்ஃப் டாட், இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 500ன்னு எழுதியிருந்தோம். 500ன்னு எழுதியிருந்தோம், கரெக்டா? செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு பேலன்ஸ்னு எழுதியிருந்தோம். மேலே செல்ஃப் கமா பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 500ன்னு எழுதியிருந்தோம். இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? இப்படி எழுதியிருந்தோம். அந்த 500 வந்து இங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருந்தோம், கரெக்டா? இந்த 500 இங்க வந்துரும், எதுவுமே இல்லைன்னா அது வந்துரும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தோம். அந்த பேலன்ஸை நான் கிளாஸ் ஃபுல்லா எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம்ல, டெபாசிட்டுக்கு வித்ட்ராயலுக்குன்னு எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம்ல. அதே மாதிரி இந்த செல்ஃப் டாட் பெட்ரோலை நான் இப்போ எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம்ல, இந்த கிளாஸ்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம்ல, யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ இந்த இன்ஜினை எடுத்துட்டு போய், இப்போ இன்ஜின்னா கம்பெனில நிறைய இன்ஜின் இருக்கு. அப்போ இந்த இன்ஜின்ல ஒரு கம்பெனி ஒரு 1000 இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 இன்ஜின்ல ஒரு இன்ஜினை எடுக்கணும். அப்போ இப்போ எனக்கு வேணுங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம கம்பெனில 1000 இன்ஜின் இருக்கு. 1000 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் எடுக்கணும். இதை எப்படி ப்ரோக்ராமா எடுக்கிறது? அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இன்ஜின்ங்கிறது ஒரு கிளாஸ், அதுல 1000 இன்ஸ்டன்சஸ் இருக்கு. அந்த 1000 இன்ஸ்டன்சஸ்ல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும். இப்படி புரிஞ்சுக்கிறது சரியா? இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஐ நீட் an instance of engine அப்படின்னு சொல்றது சரியா தப்பா? இது ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல எனக்கு புரியலைன்னாலும் புரியலன்னு சொல்லுங்க. நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இன்ஜின்லாம் 1000 இன்ஜின் 10,000 இன்ஜின் தனியா இருக்கு. ஒரு இன்ஜின் எடுத்து நம்ம கார்ல ஃபிட் பண்ண போறோம். அப்போ எனக்கு தேவை எல்லா இன்ஜினும் கிடையாது, இன்ஜின்ல இருக்கிற இன்ஜின்ல ஒரு இன்ஜின் எடுத்துட்டு வந்து இதுல மாட்டணும். அப்போ ஐ எம் இன் நீட் ஆஃப் an instance of engine class அப்படின்னு சொல்றது சரியா? கடைசி லைன்ல இருந்து மூணாவது லைன்ல இருந்து அந்த செல்ஃப் டாட் என்ஜின் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்கோம்ல, அது வந்து செல்ஃப் டாட் என்ஜின் ஈக்குவல் டு வருமா இல்ல டாட் தானே? அது கடைசில இருந்து மூணாவது லைன் இல்ல, இது கடைசில இருந்து இதானே? டாட் தான். இது என்னங்கிறது சொல்றேன். சார், இன்ஜின்றது ஒரு கிளாஸ், ஆனா அந்த கார் கிளாஸ்க்குள்ள அதை நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோமா? ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணல. இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப நான் வேணா இதை படம் வரைஞ்சு உங்ககிட்ட சொல்றேன். நம்ம ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கோம், சரியா? இங்க ஃபுல்லா காரை ஃபிட் பண்ற பாடி
ரெடி பண்ற ஆக்டிவிட்டி இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஃபுல்லா இன்ஜினை வாங்கி வச்சிருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஒரு 1000 இன்ஜின் இருக்கு. சரியா? இதுதான் இன்ஜின்ங்கிற கிளாஸ். இதுதான் இன்ஜின்ங்கிற கிளாஸ். இதுதான் காருங்கிற கிளாஸ். இந்த இன்ஜின்ல 1000 இன்ஜினையுமே எடுத்து நம்ம கார்ல வச்சிட போறோம். நம்ம காருக்கு ஒரே ஒரு இன்ஜின் வேணும், அவ்வளவுதானே. இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு இன்ஜின் வைக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு வேணுங்கிறது இன்ஜின் கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு இன்ஜின் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டா சரியா தப்பா? சரிதான். சரிதான். அப்போ 1000 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் வேணும்னு சொன்னா, அதாவது வெளியில அது சொன்னா புரியுது. இப்போ ப்ரோக்ராமா பேசுறதா இருந்தா என்கிட்ட 1000 இன்ஜின்ங்கிறதும் ஒரு மெமரி ஸ்பேஸ் தான். கரெக்டா? நம்ம என்ன 1000 இன்ஜின் நெஜத்திலேயே வச்சிருக்கோம்? இன்ஜின்னு வச்சிருக்கோம். இன்ஜின்ங்கிறது இன்ஜின் கிளாஸ். இன்ஜின் கிளாஸ்ங்கிறது ஒரு பெரிய மெமரி ஏரியா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா? இன்ஜின்ங்கிறது ஒரு மெமரி ஏரியா. சரி, அந்த மெமரி ஏரியால உங்களுக்கு ஒரே ஒரு மெமரி ஸ்பேஸ் வேணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா சரியா? 1000 இன்ஜின்ல ஒரு இன்ஜின்னு சொன்னாலும் இன்ஜின் கிளாஸ்ல ஒரு சின்ன மெமரி கொடுங்கன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். அப்படிங்கிறது சரியா? ஆமா. எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டா அந்த ஒரு ஸ்பேஸுக்கு தான் ஆப்ஜெக்ட்னு பேரு. ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது கிளாஸோட ஒரு மெமரி ஏரியா தான். சரியா தப்பா? அவங்க ஆப்ஜெக்ட்னு சொல்லட்டும், கிளாஸ்ன்னு சொல்லட்டும், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு வேணுங்கிறது ஒரு மெமரி ஏரியா. அந்த ஏரியாக்குள்ள என்னைய உள்ள விட்டுட்டீங்க, என்னைய உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஆக்டிவிட்டி, இங்க என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கு, இங்க என்னென்ன எழுதி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் என்னைய பேங்க்குள்ள விட்டுட்டீங்க அப்படின்னா, பேங்க்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நான் வாசித்து தெரிஞ்சுக்கிடுவேன். பேங்க்ல என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன். ஆனா நீங்க அதுக்கு என்னைய பேங்க்குள்ள விடணும். அந்த பேங்க்குள்ள விடணும்னா என்ன அர்த்தம்? பேங்க்குள்ள எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். உள்ள இடமே இல்லை, வெளியில நில்லுங்கன்னு சொல்லிட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இட் இஸ் a memory reference of a class. ஆப்ஜெக்ட் இதுதான் நம்ம நேத்து படிச்சிருந்தோம். ஆப்ஜெக்ட் இஸ் a memory reference of a class. ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் கிளாஸ். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட என்ன சொல்றது, அதோட அது ஒரு 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 அற்புதமான ஒரு ப்ரோக்ராமிங் ஏரியா. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. நான் ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் தான் படிச்சிருக்கேன், ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் தான் படிச்சிருக்கேன். இந்த 3 டெஃபினிஷன்ல நான் எதை படிச்சாலும் எனக்கு மேட்ச் ஆகுமா? ஆமா, எதை படிச்சாலும் மேட்ச் ஆகும். என்கிட்ட இன்ஜின் ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த இன்ஜின்ல இருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்னா சாம்பிள், இன்ஸ்டன்ஸ்னா சாம்பிள்னா மெமரியில சாம்பிள்னா என்னது? சாம்பிள் நிஜத்துல 10 ஷாம்பு பாக்கெட் வச்சிருக்காங்க, ஒரு சாம்பிள் கொடுங்கன்னா ஒண்ணு கொடுப்பாரு. 10 ஷாம்பு பாக்கெட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மெமரி வச்சிருக்காரு. அதுல ஒரு சாம்பிள் கொடுங்கன்னா இருக்கிற மெமரியை தான் எடுத்து கொடுக்க முடியும். நினைவுகள்ல இருந்து தானே எடுத்து கொடுக்கறது. அப்போ இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட்ங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ் தான். இதுல உங்களுக்கு அதை தான் நான் சொல்றேன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கிளாஸ்ல புதுசா எதையுமே பேச மாட்டோம். அரைச்ச மாதிரியே அரைச்சு அதையே வேற வேற பட்டு டிங்கரிங்லாம் பார்த்து வேற வேற கலர் பெயிண்ட் அடிச்சு இதுதாங்க. இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே டெக்னிக்ஸ். இப்ப நீங்க ஆல்ரெடி டெவலப்பர், ஒரு மாசமா ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப 2 நம்பரை கூட்டி சொல்லுங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். 5 நம்பரை வாங்கி பெரிய நம்பர் சொல்லுங்கன்னா சொல்ல தெரியும். 5 நம்பரை ஆர்டர் பண்ணுங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும். இதை விட ஒரு டெவலப்பருக்கு என்ன வேணும்? 2 டேட்டை கொடுத்து இந்த 2 டேட்டுக்கும் இந்த இவருக்கு வயசு 18 ஆயிடுச்சான்னு பாருங்க, இவருக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்றதுக்கு வயசு வந்துருச்சா, பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்கு வயசு வந்துருச்சா, இவர் மைனரா மேஜரான்னு பார்த்து சொல்லுங்கன்னா உங்களுக்கு பண்ண தெரியும். நீங்க இன்னைக்கு ஒரு டெவலப்பர், இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாமலே ஒருத்தர் டெவலப்பரா இருக்கலாமா? 100% இருக்கலாம். அப்படித்தானே சி டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஹெல்ப் பண்ணாது. எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் சியை வச்சு தான் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு லெவல் மேல டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்னாலே ஈஸியா தான் இருக்கும், அவ்வளவுதான். டெக்னிக்னாலே அது ஈஸி தான். இல்லைன்னா அதை எப்படி டெக்னிக்னு சொல்றது? கஷ்டத்தை எப்படி டெக்னிக்னு சொல்ல முடியும்? அப்போ இன்ஸ்டன்ஸ்னாலும் ஆப்ஜெக்ட்னாலும் மெமரி ரெஃபரன்ஸ்னாலும் வேற இதுக்கு என்னென்ன பேர் வச்சுக்கலாம், ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் ஒண்ணுதான். புரியுதா? நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னோட காருங்கிற கிளாஸுக்கு இந்த இன்ஜினோட ஒரு இன்ஸ்டன்ஸ், எனக்கு எல்லா இன்ஜினும் வேண்டாம், ஒரு இன்ஜின் கொடுங்க. அதை நான் எப்படி எழுதுறது? இப்போ ஒரு இன்ஜின் கொடுங்கன்னு நேர்லன்னா இன்ஜின் கொடுங்கன்னு கேட்டுடலாம். ஒரு இன்ஜின் கொடுங்க, இவ்வளவுதாங்க. இப்படி எழுதுனீங்கன்னா ஒரு இன்ஜின் கொடுத்துட்டாங்க.
வெறுமனே இன்ஜின் எழுதுனீங்கன்னா இப்படி எழுதுனீங்கன்னா நீங்க கிளாஸ் எழுதுறீங்கன்னு அர்த்தம். அந்த கிளாஸ்க்கு பக்கத்துல இப்படி பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த இன்ஜினோட ஒரு இன்ஸ்டன்ஸை கேட்குறீங்கன்னு அர்த்தம். இந்த இன்ஜின் போட்டு பிராக்கெட் கொடுக்குறேன்ல, இதை பிராக்டிஸ் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலை. இதுல அறிவுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம் உங்க கிளாஸ்ல. இப்போ நான் எங்க கிளாஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன், எங்க கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா இதுக்கு நான் இன்ஜின் தான் பேர் வைக்கணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஃப்ரண்ட் பார்ட் அப்படின்னு நான் இங்க பேர் வச்சுக்கலாமா? இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்ல தானே இருக்கு, நான் ஃப்ரண்ட் பார்ட்னு பேர் வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. இல்ல இது வந்து ஃபாரின் இன்ஜின், வெளிநாட்டு காரோட இன்ஜின் ஒன்று வச்சிருக்காங்க, அதனால ஃபாரின் இன்ஜின் பேர் வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்க காருக்குள்ள இருக்கிறது இன்ஜினோட ஒரு இன்ஸ்டன்ஸ். அதுக்கு நீங்க பேர் வச்சுக்கிட்டீங்க. ஏன் பேர் வச்சுக்கிட்டீங்க? இந்த இன்ஜின் ஆப்ஜெக்டை வாங்கி நீங்க இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி இதை நீங்க இந்த கிளாஸ் ஃபுல்லா யூஸ் பண்ண போறீங்க. ஆமா, இந்த கிளாஸ்ல டிரைவ்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு உங்களுக்கு இன்ஜின் ஒரு ஆப்ஜெக்ட் வேண்டாமா? அதுக்காக ஸ்டோர் பண்றீங்க. இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல அமௌண்ட் டெபாசிட் பண்றதுக்கு பேலன்ஸ்னு ஒரு ஆக்டிவிட்டி தேவைப்பட்டது இல்ல? இதுக்கு முந்தின ப்ரோக்ராம் வேணா எழுதி காட்டவா? அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல நீங்க பேலன்ஸ்னு ஒன்று வச்சிங்களா, வைக்கலையா? கிளாஸ் கஸ்டமர்னு ஒன்று வச்சுட்டீங்க. அதுல டெஃபினிஷன் _ init _ செல்ஃப்க்கு பக்கத்துல நீங்க வேற என்னெல்லாமோ வச்சிருந்தீங்க. இருந்தாலும் நான் செல்ஃப் டாட் பேலன்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த செல்ஃப் டாட் பேலன்ஸ்னு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டீங்க. எதுக்கு வச்சுக்கிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வித்ட்ரான்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்க. இந்த வித்ட்ராங்கிற ஆக்டிவிட்டியில செல்ஃப் கமா அமௌண்ட்டா, இவர் அமௌண்ட்டை கொடுப்பாருங்க. அந்த அமௌண்ட்டை நான் செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு செல்ஃப் டாட் பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட்டுன்னு தான் கொடுக்கணும். ஏன்? எனக்கு இந்த 1000 ரூபாய் தேவைப்படுது. வித்ட்ராங்கிற ஆக்டிவிட்டிக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. அதனாலதான் நான் அதை இனிட்ல கொண்டு போய் வைக்கிறேன். அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் எனக்கு வேற எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது? எனக்கு டெபாசிட்லயும் தேவைப்படுது. சரியா தப்பா? இப்படிதான் நீங்க ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்க. சரியா தப்பா? செல்ஃப் டாட் பேலன்ஸ் பிளஸ் அமௌண்ட்னு கொடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு இந்த இப்போ இது வெறும் நம்பருங்கிறதுனால டக்குன்னு ஈஸியா புரிஞ்சிருச்சு. ஆமா, 1000 ரூபாய் வந்து சேருமே அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ இதே தான் நான் பேசுறேன். இங்க இருக்கிறது உங்களுக்கு இன்டீஜர் ஆப்ஜெக்ட், அங்க இருக்கிறது இன்ஜின் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். நீங்க கொடுத்திருந்த 1000ங்கிறது இன்டீஜர் ஆப்ஜெக்ட், கரெக்டா? அந்த வேல்யூவை எடுத்து நீங்க உங்க கிளாஸ்ல உள்ள எல்லா ஆக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி தானங்க நீங்க கஸ்டமரா இருக்கீங்க பேங்க்ல, உங்களுக்கு எல்லாமே நம்பர்ல முடிஞ்சு போயிடும். நாங்க இப்போ வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, எங்களுக்கு பெரிய லெவல்ல தேவைப்படாதா? அப்போ இந்த இடத்துல இப்ப நாங்க கேட்கறது, அப்போ இந்த இன்ஜின் வந்து எனக்கு டிரைவுக்கு தேவைப்படுமே, அதனால நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி சொன்னா சரியா தப்பா? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க, தயங்கிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஏரியா. ஆனா ஒரே ஒரு சின்ன அப்டேட் சொல்லிடுறேன். ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கும். நேற்று கிளாஸ் புரியாம, இப்போ இது வரைக்கும் எப்படின்னா லிஸ்ட் புரியாம செட்டு புரியும், செட்டு புரியாம டியூபிள் புரியும், டியூபிள் புரியாம டிக்ஷனரி புரியும், பிட்டா இருக்கும். இது அப்படி இல்லை. இப்பதான் அந்த ப்ரோக்ராமிங்கான ஃபுல் அந்த பவர் வந்து இறங்கும். நேற்று கிளாஸோட கண்டினியூஷன் இன்னைக்கு கிளாஸ்ல இருக்கும். அதனால நேற்று கிளாஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணல, தயவு செய்து அதை விட்டுருங்க, எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னா தப்பு கிடையாது. அப்படி ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இது இன்னைக்கு புரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் வர எல்லா கிளாஸும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுல இந்த இடத்துல செல்ஃப் டாட் இன்ஜின் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து இறக்கியாச்சு. இந்த ஆப்ஜெக்டை வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்? அப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. இப்போ செல்ஃப் டாட் இன்ஜின்ங்கிறது யாரை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு? இன்ஜின் கிளாஸோட மெமரியை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இன்ஜின் கிளாஸோட மெமரியை ரெஃபர் பண்ணா இன்ஜின் கிளாஸோட மெமரியில தான் மைலேஜ்னு ஒன்று இருக்கு, இன்ஜின் கிளாஸோட மெமரியில தான் இன்ஜின் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டையும் இந்த இன்ஜின் ஆப்ஜெக்ட் வச்சு நான் பண்ண முடியுமா முடியாதா? நீங்களே சொல்லுங்களேன். நான் ஒரு இன்ஜின் வாங்கிட்டு வந்து என் கார்ல வச்சுட்டேன். அந்த இன்ஜின் கிளாஸ்ல என்ன சொல்றாங்க? எங்க இன்ஜின்லாம் 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், எங்க இன்ஜின்லாம் ரொம்ப ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகும், ஸ்மூத் ஸ்டார்டிங்னு எழுதிக்கிட்டேன், சத்தமே கேட்காது அப்படின்னு இன்ஜின் கிளாஸ்ல சொல்றாங்க. இப்ப நான் வாங்கி வச்சிருக்கிற இன்ஜினும் அப்ப அந்த வேலையை செய்யுமா செய்யாதா? அதை செய்யுமா செய்யாதா நான் பார்க்கணுமா வேண்டாமா? அப்போ நான் இன்ஜினை போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான் காரை டிரைவ் பண்றேன்னு தான் கார்ல போய் உட்காருவேன். என்கிட்ட ஒரு ஸ்விஃப்ட் கார் இருக்கு, அந்த காரை நான் டிரைவ் பண்ண போறேன். அந்த காரை டிரைவ் பண்ணும்போது இன்டர்னலா மைலேஜ் எவ்வளவு வருது நான் செக் பண்ண போறேன். இன்டர்னலா கார் டிரைவிங்கிறது இன்ஜின் ஸ்டார்ட்டை கால் பண்ணுது. இது புரியுதா? இதுல எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்க.
இதை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. சந்தேகங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பா கேளுங்க. சந்தேகத்தோட ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். அப்படி யாருக்குமே சந்தேகம் இல்லை அப்படின்னா நான் இதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி நான் ரன் பண்ணி பார்க்க போறேன். இதை நீங்களும் ரன் பண்ணி பாருங்க, நானும் ரன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறத பைத்தான் 3 மாடியூல் 1 மாடியூல் 1.py. இது எனக்கு இப்படி அவுட்புட் வந்துருச்சு. உங்களுக்கும் இப்படி அவுட்புட் வந்துருச்சான்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப். இப்போ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் மூலமா இப்போ நான் இதுல என்ன பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது an object of one class behaving as an object of another class. இப்போ அதான இப்போ நம்ம அடுத்தது போலாம்ல. இப்போ இன்ஜின்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப், இந்த இடத்துல இந்த இன்ஜின்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒன் கிளாஸ். இன்ஜின்ங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் இந்த செல்ஃப் டாட் இன்ஜின். ஆனா அது இப்போ எனக்கு எங்க யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு? என்னோட கார் கிளாஸ்ல யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை எடுத்துட்டு வந்து என்னோட கிளாஸ்ல வச்சு நான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அப்போ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நான் என்னங்க கத்துக்கிட்டேன்? டெக்னிக்கலா நான் என்ன கத்துக்கிட்டேன்? உங்களோட கார் இன்ஜின் கதெல்லாம் ஓகே புரிஞ்சிருச்சு. டெக்னிக்கலா நான் என்னங்க இதுல கத்துக்கிட்டேன் அப்படின்னா, டெக்னிக்கலா நீங்க கத்துக்கிட்டது வேற ஒரு, நீங்க எந்த கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ், இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாஸோட மெமரியை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டாட்டிக் கிளாஸ் லெவல் மெத்தட் வேரியபிள்ஸ் எல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு இன்ஜினோட ஆக்டிவிட்டி தான் வேணும். இன்ஜினோட ஆக்டிவிட்டி வேணும்னா இன்ஜின் எடுத்து என் காருக்குள்ள வச்சுக்கிட்டேன், இன்ஜினோட ஆக்டிவிட்டியை நான் யூஸ் பண்றேன். இப்போ எனக்கு திடீர்னு இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுது. நான் உடனே போய் ஒரு வாட்டர் பாட்டில்னு ஒன்னையோ ஒரு டம்ளரையோ இல்லை ஒரு செம்பையோ கையில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதோட ஆக்டிவிட்டி தான் வந்து கண்டெய்னிங் வாட்டர்ங்கிறது. அதை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். பசிக்குது, இப்போ நான் ஒரு கிளாஸ், கிச்சனுங்கிறது ஒரு கிளாஸ், கிச்சன் கிளாஸ்க்குள்ள போயிட்டேன். கிச்சன் கிளாஸுக்குள்ள போயிட்டேன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற ஆக்டிவிட்டி, அந்த கிளாஸ்ல ஃபுட் எல்லாம் ரெடியா இருக்கு, அதெல்லாம் எடுத்து நான் கன்சியூம் பண்றேன். அப்போ நான் எந்த கிளாஸ்ல இருந்து எனக்கு ஆக்டிவிட்டி வேணுமோ, எந்த கிளாஸ்ல இருந்து ஸ்டேட் வேணுமோ அந்த கிளாஸை நான் ஆக்சஸ் பண்ணா போதும். சரியா தப்பா? அந்த கிளாஸை ஆக்சஸ் பண்றதுங்கிறது அந்த கிளாஸோட மெமரியை ஆக்சஸ் பண்றது. ப்ரோக்ராமிங்ல அது அந்த கிளாஸோட மெமரியை ஆக்சஸ் பண்றது. இது புரியுதா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. ரியல் லைஃப் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ரியல் லைஃப். ரியல் லைஃப்ல ரெண்டு கிளாஸ்ல நான் இப்போ இந்த மாதிரி 1000 எக்ஸாம்பிள் சொல்லலாங்க. இப்போ நான் ஒருத்தருக்கு ஃபோன் பேசணும்னு நினைக்கிறேன். மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு கிளாஸ், நான் தனியா ஒரு கிளாஸ். இப்போ நான் மொபைல் ஃபோனை கையில எடுத்து அந்த மொபைல் ஃபோனோட மெமரியை ஆக்சஸ் பண்ணாதான் அந்த மெமரிக்குள்ளதான் கான்டாக்ட் இருக்கு. அதை வச்சுதான் நான் டயல்ங்கிற ஆக்டிவிட்டியும் அந்த ஃபோனுங்கிற கிளாஸ்க்குள்ளதான் இருக்கு. அப்போ நான் ஃபோனுங்கிற அந்த ஃபோனோட ஒரு இன்ஸ்டன்ஸை என் கையில எடுத்துட்டேன்னா நான் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிடலாம். அப்போ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் மூலமா வேற ஒரு கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ், வேற ஒரு கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸை என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ நாளைக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணும்போதும் வேற ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாரு, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன். அவங்க ப்ரோக்ராமில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ், அந்த மெத்தட்ஸ், அந்த இன்ஸ்டன்சஸ் எல்லாம் நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ எனக்கு ப்ரோக்ராம் ஈஸியா இருக்கும். நானே உட்காந்து எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இது புரியுதா? அவ்வளவுதான். இதுதான் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 2 கிளாஸ் இருக்கு, 2 கிளாஸுக்கும் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதே மாதிரி ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரியே இஸ் அ ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ அது என்னங்க இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸுக்கு கீழே வரும். எப்படி வரும்? ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது அப்பா பையன் ரிலேஷன்ஷிப், அம்மா பையன் அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்ல வர்றது இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல அடுத்த டாபிக் என்னன்னா, அடுத்த டாபிக் இஸ் அ ரிலேஷன்ஷிப். அது என்னங்க, நீங்க ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் சொன்னது புரிஞ்சுது. இஸ் அ ரிலேஷன்ஷிப்னா என்னது? முன்னாடியே நம்ம இதை பேசியிருக்கோம். இஸ் அ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அப்போ இஸ் அ ரிலேஷன்ஷிப் என்னது? எல்லாரும் சொல்றது அனிமல், லயன். எப்படி? லயன் இஸ் அன் அனிமல். அப்போ அனிமலுக்கும் லயனுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப். அவ்வளவுதான். எவ்வளவுதான். இப்போ நான் ஒருத்தர் பேர் குமார்னு ஒருத்தர் பேர் எழுதுறேன். அவர் வந்து ஹியூமன் பீயிங், அவர் ஒரு மனுஷன் அப்படின்னா அவருக்கும் அந்த ஹியூமன் பீயிங்க்கும் குமாருக்கும் ஹியூமன் பீயிங்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? குமாருங்கிறவர் ஒரு மனுஷன்.
அவ்வளவுதான். அப்ப ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இருக்கணுமோ அதெல்லாம் குமாருக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் குமார ஹியூமன் பீயிங்னே சொல்லணும். குமார் இஸ் அ ஹியூமன் பீயிங். அப்படி இல்லைன்னா அவர் மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிரு. இதுதான் இஸ் அ ரிலேஷன்ஷிப். அப்போ இஸ் அ ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இப்போ ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்பை விட இஸ் அ ரிலேஷன்ஷிப் ஈஸி. அப்போ இஸ் அ ரிலேஷன்ஷிப்ல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறது சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல புரியணும். அவர் சைல்டு, இவர் பேரண்ட் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரியணும். அப்படி புரிஞ்சாதான் இஸ் அ ரிலேஷன்ஷிப்புக்கு போக முடியும். இது புரியுதா? இந்த இஸ் அ ரிலேஷன்ஷிப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இஸ் அ ரிலேஷன்ஷிப்பை வந்து அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப்பை வந்து காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா நீங்க டெக்னிக்கலா ஏதாவது தெரியணும், இதை பத்தி இன்னும் பேர் தெரியணும் அப்படின்னா, ஏன்னா அக்ரிகேஷன் காம்போசிஷன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட கோர் ஐடியாஸ். அந்த ஐடியாஸை பைத்தான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, ஜாவா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற டிஸ்கஷன். இப்போ அதில் ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போமா? ரொம்ப ஈஸி. இதில் ஒரு ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்க்குறது. இப்போ நான் சும்மா சாதாரணமாக 2 ப்ரோக்ராம் எழுதுறேன். சரியா? இப்போ வந்து என்ன எழுதிக்கிறேன், இவங்க 2 பேருக்கும் இடையில இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுறேன். கிளாஸ் பேங்க் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். இந்த கிளாஸ் பேங்க்குக்கு நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நேம் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். நேம் வந்து ரிசர்வ் பேங்க் இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்றேன். சரியா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இதில் நேம் கொடுத்துட்றேன். டெஃபினிஷன் இனிட் அண்டர்ஸ்கோர் இனிட் எல்லாம் எதுவும் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். செல்ஃப் ஏதாவது மெசேஜ் கொடுத்துக்கிட்டோமா, இல்லை செல்ஃப் டாட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மின் பேலன்ஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லுதுன்னா, மினிமம் பேலன்ஸ் நீங்கள் 2000 ரூபாய் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான். இவங்க 2-3 டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. என்னெல்லாம் வச்சுருக்காங்க, டெபாசிட் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் நான் பெருசாக டீட்டெயிலாக எழுதலை, சும்மா டெபாசிட். சரியா? டெபாசிட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அப்படி கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா, டெஃபினிஷன் வித்ட்ரா. 2 ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். டெஃபினிஷன் இதுலேயும் பிரிண்ட் டீட்டெயில்டாலாம் எதுவும் இல்லை, வித்ட்ரா இன் எஸ்பிஐ அப்படின்னு வச்சாச்சு. அவ்வளோதான். இதில் என்ன பண்ணலாம், இதில் வேணா இன்னும் 2 ஸ்டாட்டிக் மெத்தட், ஒரு கிளாஸ் மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட். இதில் டெஃப் இல்லை செல்ஃப். சரியா? இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் உடனே கொஞ்சம் எனக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஏதாவது சின்னதாக இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பேன் தெரியாமல். இப்போ நான் இதில் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், இப்போ நேற்றே நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் கிளாஸ் மெத்தட்லாம் பார்த்தோம்ல, நான் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். சும்மா அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், F1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்டாட்டிக் மெத்தட், அதனால ப்ராக்கெட்ஸில் செல்ஃப்லாம் கொடுக்கல. சரியா? இதை எஸ்பிஐ ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோமா, கிளாஸ் மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணவா. கிளாஸ் மெத்தட் அட், இந்த டெக்கரேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியலைனாலும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? F2 எங்க பிராக்கெட்ல என்ன கொடுக்கணும், சிஎல்எஸ். கிளாஸ் மெத்தட்ல எஸ்பிஐ கிளாஸ் மெத்தட். இவ்வளவுதாங்க. இப்படி கொடுத்தாச்சு. இப்போ என்னோட எஸ்பிஐங்கிற கிளாஸ், என்னோட பேங்க்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல ஒரு கிளாஸ் வேரியபிள் ஒன்று இருக்கு. கரெக்டா? 2 இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு, 2 இல்லை 2 இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கு, ஒரு கிளாஸ் மெத்தட் இருக்கு. இது வரைக்கும் எழுதிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி எதுவும் சந்தேகம் இல்லைன்னா அடுத்து எழுத போறேன். என்ன எழுத போறேங்கிறது சொல்றேன். இந்த பேங்க், இப்போ நான் இந்தியாவில் ஒரு பேங்க் ஆரம்பிக்க போறேன். அப்போ எனக்கு வந்து எல்லா பேங்க்குமே இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் ஆரம்பிக்கிறது இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் இப்பெல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ வந்து கிளாஸ் நான் ஒன்று ஆரம்பிக்க போறேன். எப்படி ஆரம்பிக்கிறது, இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் சென்னை இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன். இப்போ நான் வந்து பேங்க் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன், பிஓடி. சரியா? பேங்க் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். இவர் யாருக்கு கண்ட்ரோல்ல வருவாரு? தமிழ்நாட்டில் பேங்க் ஆரம்பிச்சா இவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கண்ட்ரோல்ல வராருன்னா என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, பிராக்கெட்ல பேங்க் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வேணா பேங்க்னு எழுதுறதுக்கு பதிலா ஸ்டேட் பேங்க்னு எஸ்பிஐன்னு எழுதிக்கிட்டுமா, எஸ்பிஐன்னு எழுதிக்கிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும்.
அதாவது என்னோட பேங்க் ஆஃப் தமிழ்நாடு தான் சுருக்கமா பிஓடின்னு எழுதியிருக்கேன். சரியா? அவரு எஸ்பிஐக்கு கீழே வராரு, அவ்வளவுதாங்க. அப்ப எஸ்பிஐக்கு கீழே வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன படிச்சோம்? an object of one class behaving as an object of another class. நான் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு தாம்பரத்துல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன். தாம்பரத்துல என்னோட பிரான்ச் எப்படி ஆரம்பிக்கிறது? இவ்வளவுதான். இதுதான் என்னோட தாம்பரம் பிரான்ச். தாம்பரம் ஈக்குவல்ஸ் டு பேங்க் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ பிரான்ச் எங்க ஆரம்பிச்சாச்சு? சென்னையில தாம்பரம் அப்படிங்கிற இடத்துல நாம ஆரம்பிச்சாச்சு. ரைட். இப்போ நாம என்ன பண்ணலாம்? தாம்பரம் பிரான்ச் வச்சு தாம்பரம் பிரான்ச்ல போய் நம்ம டெபாசிட் பண்ணலாமா? தாம்பரம் டாட் டெபாசிட். அது எப்படிங்க பண்ண முடியும்? டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனே பேங்க் ஆஃப் தமிழ்நாடுல இல்லையே. பேங்க் ஆஃப் தமிழ்நாடுல இல்லை. அதுக்கு தான் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சைல்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ இருக்குமா இருக்காதா? அவ்வளோதான். பிரிண்ட் தாம்பரத்தில் போய் பிரிண்ட் இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் இல்லாமல் சும்மா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ நான் தாம்பரம் பிரான்ச்சில் போயிட்டு வித்ட்ரா பண்ணலாமா? அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தாம்பரம் டாட் பேலன்ஸ்னு எடுக்க முடியுமா? வேணா அடுத்தடுத்து போய் இன்னும் கொஞ்சம் சைல்டு கிளாஸ்லேயும் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். இது புரியுதா? இதில் யாருக்கும் புரியாமல் இருக்குதா? இது புரிஞ்சிருச்சுன்னா இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். சொல்லுங்க. டாட் வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? டாட் வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி எழுதுறது. இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த ஆக்டிவிட்டி பண்றேன். ரெண்டையும் பிரிச்சு வைக்கிறது டாட் ஆபரேட்டர்னு இதை சொல்லுவாங்க. இந்த டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பெரும்பாலும் ஆப்ஜெக்டா இருக்கும், இல்ல கிளாஸ் நேமா இருக்கும். அந்த வரிசை எனக்கு எதை முன்னாடி எழுதணும் எதை பின்னாடி எழுதணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கு. சோ முன்னாடி இருக்கிறது வந்து பிராக்டிஸ்ல வந்துரும். ஆமா, டாட்டுக்கு நல்ல டவுட். இது வந்து எப்படி சொல்றேன்னா, தாம்பரம் இஸ் பெர்ஃபார்மிங் டெபாசிட் அப்படின்னு நான் எழுதணும். அப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது தான் இதுக்கான அர்த்தம். தாம்பரம் இஸ் டூயிங் வித்ட்ரா அப்படின்னு எழுதணும். இதுதான் இதுக்கான அர்த்தம். அப்ப அந்த இஸ் டூயிங் இஸ் பெர்ஃபார்மிங்கிறதுக்கு பதிலாக டாட் அவ்வளவு. நீங்க அந்த ஆப்ஜெக்ட் நேமையும் ஃபங்க்ஷன் நேமையும் பிரிச்சு வைக்கிறது, இல்ல ஆப்ஜெக்ட் கிளாஸ் நேமையும் ஃபங்க்ஷன் நேமையும் பிரிச்சு வைக்கிறது, அதுதான் அந்த டாட். எல்லா லாங்குவேஜ்லயுமே இதே தான். அவ்வளவுதாங்க. சொல்லுங்க சார். போன இது நம்ம பார்த்தபோது கார் வழியா வந்து நம்ம இன்ஜின் ஆக்சஸ் பண்ணோம் சார். இதுல வந்து நம்ம டிஓடி வழியா எஸ்பிஐ ஆக்சஸ் பண்றோம் சார். அது ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? இதுல பிஓடிங்கிறது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னா, நான் வந்து ஒரு விஷயம் நான் இதுல கொஞ்சம் திருத்திக்கிறேன். சரியா? ரிசர்வ் பேங்க்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க்னு வச்சதுனால தான் அது எப்படி இந்த பேங்க்குக்கு போய் நான் அந்த பேங்க்ல டெபாசிட் பண்றதுங்கிற கேள்வி வந்துருது. அது நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இருக்கிற மிஸ்டேக். உங்களோட டவுட் நல்லது. இப்ப ரிசர்வ் பேங்க்ல போய் நம்ம டெபாசிட்டோ வித்ட்ராவோ எதுவுமே பண்ண முடியாது. கரெக்டா? கரெக்ட் தானே? ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுதுன்னா, ஆனா ரிசர்வ் பேங்க் தான் மொத்தமா இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பணம் அச்சடிக்கிறது. எல்லா பேங்க்குக்கும் பேங்க், நீங்க எல்லாம் சிட் ஃபண்ட், நீங்க எல்லாம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத சொல்றது ரிசர்வ் பேங்க் தானே. அந்த கண்ட்ரோல் ரிசர்வ் பேங்க் கிட்ட தானே நீங்க போய் அப்ரூவ் வாங்க வேண்டியிருக்கு. கரெக்டா? அப்ப வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது ரிசர்வ் பேங்க் மூலமா தான் இந்த பேங்க் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது, இந்தியாவில் டெபாசிட் பண்ணணும்னா இவ்வளவுதான் மேக்ஸிமம் நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை முடிவு பண்ணுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வித்ட்ராயலுக்கான டெபாசிட் ரேட்டை முடிவு பண்ணுது. ஆனா அதை செயல்படுத்துறது ரிசர்வ் பேங்கினுடைய சில்ட்ரன். அது பேங்க் ஆஃப் தமிழ்நாடா இருக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம், இந்தியன் பேங்கா இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இது புரியுதா? என்னுடைய எக்ஸாம்பிள் உங்களை குழப்பிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். அவ்வளவுதாங்க. இதை அப்படியே எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க என்ன தெரியுமா கத்துக்கிட்டீங்க? இன்ஹெரிட்டன்ஸ் தான் என்னன்னு கத்துக்கிட்டீங்க. இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி சொல்லணும்? இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டுங்கிறத நான் எப்படி சொல்லணும்? உங்க கிளாஸ் எழுதி கிளாஸ் நேம் எழுதிட்டு பிராக்கெட்ல உங்களோட பேரண்ட் யாருங்கிறத பிராக்கெட்ல எழுதிடணும். இப்ப நம்ம பேர் எழுதிட்டு நம்ம பேருக்கு பின்னாடி அப்பா பேர் எழுதுறோம்ல, அது மாதிரி. அதுக்கு பதிலாக ஸ்பேஸ்லாம் ப்ரோக்ராமிங்ல கிடையாதுங்கிறதுனால பிராக்கெட்ல அப்பா பேரு அம்மா பேரு எழுதிடணும். அவ்வளவுதாங்க. இதுதான் இஸ் ரிலேஷன்ஷிப்.
அப்போ இப்படி பண்றது மூலமா இந்த தாம்பரம் அப்படிங்கிற பிரான்ச்ல இருந்து இந்த தாம்பரம் பிரான்ச் இதை நான் எப்படி டெக்னிக்கலா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு, இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு. இதுதான் என்னோட ரிசர்வ் பேங்க் கிளாஸ். இதுதான் என்னோட ரிசர்வ் பேங்கோட மெமரி. இங்கே தான் நான் வந்து டெபாசிட்னா என்ன, வித்ட்ரானா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் டெஃபினிஷன் வந்து இங்கே தான் எழுதி வச்சிருக்கேன். உண்மையிலேயே டெக்னிக்கலா நீங்க புரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். வித்ட்ரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் இங்கே தான் எழுதி வச்சிருக்கேன். அப்போ வித்ட்ரா பண்ணணும், டெபாசிட் பண்ணணும்னா நான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க, உங்களெல்லாம் உள்ள விட முடியாதுப்பா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குள்ளெல்லாம் விட முடியாது. அதுக்கு பதிலா இந்த பாரு, நாங்க கொஞ்சம் சைல்டு கிளாஸஸ்லாம் கிரியேட் பண்ணி அங்கங்க பிரான்ச் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். அதெல்லாம் பொதுமக்கள் வசதிக்கு தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இப்படி இந்த இடத்துல நான் ஒரு கேட்டு போட்டு விடுறேன். நீ என்னோட வித்ட்ரா, என்னோட டெபாசிட்டை என்னோட சைல்டு கிட்ட இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கோன்னு சொல்லு. அப்போ இந்த கேட்டு போட்டு எனக்கு இங்க என்ட்ரி எப்படி கொடுத்து விடுறாங்க? இந்த என்ட்ரி கிடைக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இவங்க 2 பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. யாரு? பேங்க் ஆஃப் தமிழ்நாடு, பிஓடின்னு ஒன்று வச்சிருந்தேன்னா பேங்க் ஆஃப் தமிழ்நாடுங்கிறவரும் இங்க இருக்கிற ஆர்பிஐங்கிறவரும் இந்த இடத்துல 2 பேருமே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. எப்படிங்க இவங்க 2 பேரும் பேரண்ட் சைல்டுன்னு சொன்னீங்க? அவங்க தான் பிராக்கெட்ல ஆர்பிஐன்னு கொடுத்துருந்தாங்களே. அப்படி பேரண்ட்னு சொல்லிட்டாருன்னா, பேங்க் ஆஃப் தமிழ்நாடு என்னோட பேரண்ட் ஆர்பிஐ தான் சொல்லிட்டாருன்னா, ஆர்பிஐயோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நான் பேங்க் ஆஃப் தமிழ்நாடுக்கு போயே பண்ணிட முடியும். சரியா தப்பா? இதை நீங்க என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க இங்க ரிசர்வ் பேங்க்னு வச்சுக்கோங்க, வசந்த் அண்ட் கோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து வசந்த் அண்ட் கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ். வசந்த் அண்ட் கோன்னு ஒரு கடை, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறாங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்க புதுசா நான் இருக்கிற ஊர்ல என்னோட ஹோம் டவுன்ல வசந்த் அண்ட் கோ ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சாங்க. அப்போ வசந்த் அண்ட் கோ அவங்க, நான் இன்னைக்கு பேப்பர்ல விளம்பரம் பாக்குறேன், ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. பொங்கலுக்கு நீங்க அதை வாங்குனீங்கன்னா இதை கொடுப்போம், இதை வாங்குனீங்கன்னா அதை கொடுப்போம், இப்படி ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. நான் அது வசந்த் அண்ட் கோ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மட்டும்தானா, எங்க ஊர்ல இருக்கிற பிரான்ச்சுக்கும் உண்டா அப்படின்னா, உங்க ஊர்ல இருக்கிற பிரான்ச்சுக்கும் உண்டு. எப்படி உண்டு? ஏன்னா இவங்க 2 பேரும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இவர் வசந்த் அண்ட் கோ ஹெட் குவார்ட்டர்ஸோட குழந்தை தான் இவரு, அந்த சைல்டு தான். அதனால நீங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் போய் கேட்கணுங்கிறது இல்ல, ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கேட்கிற எதையுமே நீங்க பிரான்ச்லயும் போய் கேட்கலாம். இப்படிதானே நிஜத்துல. இந்த நிஜம் தான் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், இஸ் அ ரிலேஷன்ஷிப். எங்க உங்க பிரான்ச்லயும் வசந்த் அண்ட் கோ சென்னையில கொடுக்குற ஆஃபர்லாம் கொடுக்குறீங்க? ஆமா, அவர் என்ன சொல்றது, அவர் பிரான்ச் இஸ் வசந்த் அண்ட் கோ பிரான்ச். அப்ப இஸ் அ ரிலேஷன்ஷிப் தானே இருக்கு, ஒரு பிரான்ச்சுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் இருக்கிறது, ஹெட் ஆஃபீஸ்க்கும் இருக்கிறது. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இது புரியுதா? இதை புரிஞ்சிருச்சுன்னா இதை அப்படியே ப்ரோக்ராமா வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம பண்ணதெல்லாம் அப்படியே ப்ரோக்ராமா இங்கே டைப் பண்ணி வச்சுட்டோம்னா, ஏற்கனவே கொஞ்சம் டைப் பண்ணிடணும். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. இல்லை பயங்கர கஷ்டமா இருக்குங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. அப்படி யாரும் இல்லைன்னா நான் இதை பண்ண போறேன். சார் கொஷின். சொல்லுங்க. எனக்கு மீண்டும் இருக்க சொல்ல முடியுமா அந்த இஸ் ரிலேஷன்ஷிப்பும் கேஸ் ரிலேஷன்ஷிப்பும் குயிக்கா? சொல்றேன். இந்த படத்தை பாருங்க. இதுல நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் வேணா, இந்த வசந்த் அண்ட் கோ எக்ஸாம்பிள் வேணா வச்சுக்கோங்க. இதுல நீங்க ஏதாவது ஒரு ஒரு ஷாப், அவ்வளவுதான் சரியா, எதை வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு கடை வச்சுக்கோங்க, அந்த கடையோட ஒரு பிரான்ச். நான் சும்மா வசந்த் அண்ட் கோன்னு எழுதியிருக்கேன், ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு இந்த கடையில எனக்கு இன்னைக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர், இந்த கடையில நீங்க இந்த பொருள் வாங்கினீங்கன்னா இந்த ஆஃபர், இந்த பொருள் வாங்கினீங்கன்னா இந்த ஆஃபர், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ ஆஃபர், எக்கச்சக்க ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல. இப்படி ஆஃபர் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கு கோல்டு காயின் நாங்க தரோம், இந்த மாதிரி எதெல்லாமோ சொல்றாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸை இந்த கடையோட பிரான்ச்லயும் நான் போய் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? இதுதான் கேள்வி. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஆன்சர் கிடைச்சிடும். பிரான்ச்லயும் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியுது? ஏன்னா அவங்க பிரான்ச்சுங்கிறதுனாலதான் பண்ண முடியுது. நான் வசந்த் அண்ட் கோல கொடுக்குற ஆஃபரை போய் வேற செல்லுமணி அண்ட் கோ அப்படின்னு இன்னொரு கடையில போய் கேட்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இவங்க 2 பேரும் பிரான்ச்னு எப்படி சொல்றீங்க? அந்த கடையிலயும் வசந்த் அண்ட் கோன்னு எழுதி போட்டிருந்தாங்க, இந்த கடையிலயும் வசந்த் அண்ட் கோன்னு எழுதி போட்டிருந்தாங்க. ஆமா, அப்போ நான் எப்படி பைத்தானுக்கு இதை புரிய வைக்கிறது? இந்த கிளாஸ்க்கும் வசந்த் அண்ட் கோ, அந்த கிளாஸ்க்கும் வசந்த் அண்ட் கோன்னு பேர் வச்சா பைத்தானுக்கு புரிஞ்சிருமா? அது எப்படிங்க புரியும்? அதுக்கு பதிலாக நீங்க இந்த இடத்துல பிராக்கெட்ல ஷாப்புன்னு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த கிளாஸ் நேமே நீங்க இங்க கொடுத்துட்டீங்கன்னா,
அந்த கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இந்த கிளாஸ்ல இருந்தே பண்ணலாம். அப்போ இங்க நம்ம பண்றது கோட் ரீயூசபிலிட்டி. புரியுதா? என் கிளாஸ்ல பிரான்ச்சுக்குன்னு எந்த ஆக்டிவிட்டியுமே கிடையாது. ஹெட் ஆஃபீஸ் என்ன சொல்லுதோ அந்த ஆக்டிவிட்டியை பிரான்ச் பண்ணும். அது தவிர பிரான்ச்சுக்குன்னு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கலாமா, அது அடுத்த டிஸ்கஷன். இப்போதைக்கு பிரான்ச்லன்னு எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. இதைதான் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். அடையார் ஆனந்த பவன், சரவண பவன், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல மொத்தமா சமைச்சு வச்சுட்டு 10 பிரான்ச்சை போட்டு 10 பிரான்ச்சுக்கும் அனுப்பிச்சு வச்சிடறாங்கல்ல. 10 பிரான்ச்ல இருந்து ஹெட் ஆஃபீஸ் என்ன ஆக்டிவிட்டி பண்ண சொல்றாங்களோ அந்த ஆக்டிவிட்டியை 10 பிரான்ச்சும் பண்ணுது. அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ நான் இந்த இடத்துல அந்த இன்ஹெரிட்டன்ஸை நான் எப்படிங்க கொண்டு வர்றது? ஆமா, நான் கிளாஸ் ரிசர்வ் பேங்க்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னோட கிளாஸுக்குன்னு நான் தனியா, ஏன்னா நான் ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல்ல இருக்கிறவன். அப்போ ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல்ல தான் இப்போ நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னா இவர் ரிசர்வ் பேங்கோட சைல்டு. அப்போ ரிசர்வ் பேங்கோட சைல்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? அவ்வளவுதான், ரிசர்வ் பேங்கோட சைல்டு. இப்படி ரிசர்வ் பேங்கோட சைல்டா மாறிட்டாருன்னா இவரு இப்போ இந்த இடத்துல இப்போ நான் எதுவுமே எழுதல, அதனால சும்மா பாஸ் கொடுத்துக்கிறேன். பொதுவா பைத்தான்ல உள்ள கோட்ல எதுவும் கை வைக்கலன்னா பாஸ் கொடுப்போம். இப்படி பாஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ரிசர்வ் பேங்க், இப்போ நான் என்ன சொன்னேன், தாம்பரமா, தாம்பரத்துல ஒரு பிரான்ச், ஏதாவது ஒரு ஊர் வச்சுக்கோங்க, தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த தஞ்சாவூர் டாட் அப்படின்னு வச்சு நான் போய் டெபாசிட் பண்ணலாமான்னு நான் போய் கேட்கிறேன். பண்ணலாம், ஏன்னா அவங்க ரிசர்வ் பேங்கோட சைல்டு. அதனால ரிசர்வ் பேங்க் அப்பா அம்மாவோட ஆக்டிவிட்டியை குழந்தையால ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான். இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அப்போ இதுல டெபாசிட் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பாக்குறவங்க தஞ்சாவூர் டாட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாத்துருங்க. மேல இருக்கிற டெபாசிட்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் மெத்தட், F1 அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தட், தஞ்சாவூர் டாட் அதெல்லாம் நம்ம எதுவும் பேர் வைக்கல, அதனால சும்மா அப்படி கொடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல F2 அப்படிங்கிறது கிளாஸ் மெத்தட். இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸோட பேஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நானும் இதை ரன் பண்ணி பார்க்க போறேன். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இஸ் எ ரிலேஷன்ஷிப். என்ன கொடுத்துருக்கீங்க? ஹேஸ்ங்கிறது அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுல வந்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ற மாதிரி, இதுல வந்து மொத்தமாவே அவைலபிளா இருக்கு, எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கரெக்ட் தான். இங்க இருக்கிறது பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், அங்க இருக்கிறத வந்து கோட் ரியூசபிலிட்டியில இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸை பேரண்ட் சைல்டுன்னு சொல்ல முடியாது. அது வந்து காம்போஸ்ட் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இந்த காம்போஸ்ட் உரம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி காம்போசிஷன். அது வந்து டெபாசிட் இன் எஸ்பிஐ, எஸ்பிஐ ஸ்டாட்டிக் மெத்தட், எஸ்பிஐ கிளாஸ் மெத்தட் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ என்னால் சைல்டு கிளாஸ்ல இருந்து ஒரு பேரண்ட் கிளாஸோட ஸ்டாட்டிக் மெத்தட், கிளாஸ் மெத்தட், இன்ஸ்டன்ஸ் மெத்தட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை முடிச்சுட்டு சொல்லுங்க, அடுத்த டிஸ்கஷன் போகலாம். டன். அப்படின்னா இப்போ இன்னொரு சாம்பிள் பார்க்கலாமா? இன்னொரு சாம்பிள் பார்க்க போறோம். எப்படிங்கிறது சொல்றேன் பாருங்க. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஏதோ ஒரு பெரிய மல்டி செயின், ஒரு பெரிய ஹோட்டலோ ஏதோ ஒரு பெரிய வசந்த் அண்ட் கோ மாதிரி ஒரு பெரிய கடையோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். என்ன கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன்னா, உங்க எல்லாருக்கும் வசந்த் அண்ட் கோ தெரியுங்கிறதுனால வசந்த் அண்ட் கோ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். சரியா? வசந்த் அண்ட் கோ இவங்க என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். தெரியுமா? இவங்களோட அட்ரஸ் ஈக்குவல்ஸ் டு ஏதாவது வடபழனி இப்படி ஏதாவது எழுதிக்கிறேன். சரியா? இப்படி ஒரு அட்ரஸ் எழுதியாச்சு, வசந்த் அண்ட் கோ. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? __init __ செல்ஃப் ஃபவுண்டர்ஸ் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கலாம். எங்களோட ஹெட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ் வடபழனியில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ் ஆஃபர், நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நாங்கள் 1000 ரூபாய் குறைச்சிருவோம். இப்படி ஒன்று இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். யாரு? வசந்த் அண்ட் கோல இருந்து. முடிஞ்சுதா? அவ்வளோதாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இதே வசந்த் அண்ட் கோ
வசந்தன்கோ ஏதாவது ஒரு சின்ன ஊர் பேர் மதுரைன்னு வச்சுக்கலாம். வசந்தன்கோ மதுரை. வசந்தன்கோ மதுரை யாரோட பிரான்ச்? வசந்தன்கோவோட பிரான்ச் தான். வசந்தன்கோவோட பிரான்ச். நல்லா பார்த்துக்கோங்க. ஹெட் ஆஃபீஸ்ல வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க 1000 ரூபாய். இந்த ஹெட் ஆஃபீஸ்ல கொடுக்குற 1000 ரூபாய் ஆஃபர். சரி, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நிரப்பி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இவங்களோட அட்ரஸ் ஏதாவது ஒன்று எழுதி வச்சுக்கிறேன். மதுரை அப்படின்னு இவங்களோட அட்ரஸ் ஒன்று எழுதி வச்சுக்கிறேன். இவங்களோட இப்போ சைல்டு கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம்ல. கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணலாம்ல. இப்போ சைல்டு கிளாஸ்ல என்ன தெரியுமா சொல்றாங்க? _ init _ self. சார் ஹெட் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஹெட் இப்போ வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், சைல்டு கிளாஸ். இந்த சைல்டு கிளாஸ்ல ஹெட் ஆஃபீஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க, ho.offer. நாங்கள் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கல, எங்களுக்கு வந்து பிரான்ச் ஆஃபீஸ்லாம் 500 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு இவங்க bo.offer bo_offer அப்படின்னு இப்படி ஒன்று வச்சுக்கலாம்ல. பிரான்ச் ஆஃபீஸ்லாம் 500 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்படி ஒன்று வச்சுக்க முடியுமா முடியாதா? முடியும். இப்போ என்ன கேள்விங்கிறத பாருங்க. இப்போ நான் போறேன், நான் கஸ்டமர். யாருக்கு கஸ்டமர்? நான் தான் கஸ்டமர், சரியா? வசந்தன்கோ மதுரைக்கு நான் கஸ்டமர். இப்போ எனக்கு எவ்வளவு வசந்தன்கோ மதுரையில தான் நான் போய் நிற்கிறேன். அப்போ எனக்கு மெமரி எங்க, எனக்கு ஸ்பேஸ் எங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க? வாங்க சார் அப்படின்னு வசந்தன்கோ மதுரையில தான் என்னை உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கஸ்டமருக்கு, எந்த கஸ்டமருக்கு? இந்த கஸ்டமருக்கு ஹெட் ஆஃபீஸ் ஆஃபர் உண்டா கிடையாதா? மதுரையில போய் வாங்கினா ஆஃபர் உண்டா கிடையாதா? ho_offer அப்படிங்கிறது உண்டா கிடையாது? பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃபர் உண்டா? முதல்ல அதை பார்த்துருவோமா? இதை ரன் பண்ணி பார்த்துருவோமா? பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃபர் 500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஹெட் ஆஃபீஸ்ல ஒரு 1000 ரூபாய் ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, அந்த 1000 ரூபாய் ஆஃபர் உண்டா? ட்ரை பண்ணுவோமா? திட்டி விட்டுருச்சு. என்ன மதுரையில வந்து வாங்கிட்டு அங்க உள்ள 500 ரூபாய் போக இன்னொரு ஒரு 1000 ரூபாய் கேட்குறியா என்னப்பா அப்படின்னு கேட்குது. ஆட்ரிபியூட் எரர். என்ன சொல்லுது சார்? வசந்தன்கோ மதுரையில ஹெட் ஆஃபீஸ் ஆஃபர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது நீங்க ஹெட் ஆஃபீஸ்ல போய் வாங்கினாதான் உண்டு. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களோட ஃபவுண்டர்ஸ் டேக்கு நாங்க ஹெட் ஆஃபீஸ் ஆஃபரா 1000 ரூபாய் கொடுக்குறோம், பிரான்ச்ல எல்லாம் போனா 500 ரூபாய் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வந்து மதுரையில வந்து வாங்குறீங்க, நீங்க ஒருவேளை சென்னையில போய் வாங்குறீங்க அப்படின்னா சென்னையில போய் நீங்க ஆக்சஸ் பண்ணுங்க சார். இப்ப நீங்க ஏன் மதுரை கஸ்டமரா இருக்கீங்க? வசந்தன்கோட சென்னை கஸ்டமர், வசந்தன்கோ ஹெட் ஆஃபீஸோட கஸ்டமராகவே இருந்துருங்க. அப்படி இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டோம் தாங்க. அதை விட்டுட்டு மதுரைக்கு வந்து 1000 ரூபாய் கொடுங்க 1000 ரூபாய் கொடுங்கன்னா நாங்க எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்கறது சரியா தப்பா? சரிதானே? அப்போ இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது? இப்போ நான் எழுதுறது புரியுதா? சரி. ஆனா இப்போ நான் உடனே கஸ்டமர், நான் தானே கஸ்டமர், மதுரையில இருந்து வசந்தன்கோ ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்றேன். என்ன சார் நீங்க ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒவ்வொரு ஆஃபர் கொடுக்குறீங்க? ஹெட் ஆஃபீஸ் ஆஃபர்னா நான் பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன், நீங்க 1000 ரூபாய் ஆஃபர்னு போட்டிருந்தீங்க. நீங்க இந்த 1000 ரூபாய் ஆஃபர் கொடுப்பீங்கன்னு நினைச்சிட்டு தானே நான் மதுரைக்கு போயிருப்பேன். இப்போ நான் இந்த 1000 ரூபாய்க்காக மதுரையில இருந்து கிளம்பி உங்க ஹெட் ஆஃபீஸ் சென்னைக்கு வர முடியுமா? அந்த 1000 ரூபாயும் சேர்த்து எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு நான் கோபமா பேசுறேன் வசந்தன்கோ ஹெட் ஆஃபீஸ்ட. உடனே வசந்தன்கோ ஹெட் ஆஃபீஸ் மேனேஜர் சரி ஃபோன் அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு கொடுத்து, இந்த கஸ்டமர் ஏதோ கோபமா இருக்காருப்பா, பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃபர் 500 ரூபாய் கொடுத்துட்டே இல்லை, அது இருக்கட்டும், அதுபோக நம்ம ஹெட் ஆஃபீஸ் ஆஃபரே அவருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம்ல. அதை எப்படி சொல்றது? அதான் கேள்வி. அப்போ இந்த ஹெட் ஆஃபீஸ் ஆஃபர்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது வசந்தன்கோ மதுரைக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், கரெக்டா? அந்த மேனேஜர், வசந்தன்கோ மதுரை மேனேஜர் சொல்றாரு, சாரி சார் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல. என்னப்பா அதான் _ initல இருக்கேன், அதை ஆக்சஸ் பண்ணிக்கோ. ஆமா, அதை நான் எப்படி சார் ஆக்சஸ் பண்றது? நான் தானே உன்னோட சுப்பீரியர். வசந்தன்கோ மதுரையோட சுப்பீரியர் கிளாஸ் எது? வசந்தன்கோ. நல்லா பார்த்துக்கோங்க, இதை வந்து பேரண்ட் சைல்டுன்னு சொல்லுவாங்க. 2 டேர்மும் யூஸ் பண்ணுவாங்க. பேரண்ட் கிளாஸ் வசந்தன்கோங்கிறது பேரண்ட் கிளாஸ், வசந்தன்கோ மதுரைங்கிறது சைல்டு கிளாஸ் இப்படியும் சொல்லுவாங்க. இவரை சுப்பீரியர் கிளாஸ், சுப்பீரியர்னா இமிடியட் சுப்பீரியர், சூப்பர்வைசர் மாதிரி, இமிடியட் சுப்பீரியர்ங்கிறதுனால இவரை சூப்பர் கிளாஸ், இதை சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டேர்மும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வசந்தன்கோ மதுரையோட சூப்பர் கிளாஸ் யாரு? வசந்தன்கோ. மேல இருக்கிற வசந்தன்கோ தான் வசந்தன்கோ மதுரையோட சூப்பர் கிளாஸ். அவ்வளவுதாங்க. என்ன தெரியுமா பண்ணணும்? இங்க போயிட்டு
சூப்பர் ஆஃப் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். அவ்வளோதாங்க. இப்படி கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்னா, ஐ எம் ஆக்சஸிங் மை இமீடியட் சூப்பர் கிளாஸ். சூப்பர் கிளாஸ்னா யாரு? பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை நான் ஆக்சஸ் பண்றேன்னு அர்த்தம். இப்போ நான் போயிட்டு என்னோட ஹெட் ஆஃபீஸ், நான் வசந்தன்கோ மதுரையில் நின்னாலும் எனக்கு ஹெட் ஆஃபீஸோட ஆஃபர் உண்டு. இப்படி எழுதுறதோட அர்த்தம் புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட புதுசான ஒரு வார்த்தை சூப்பர் ஆஃப். இந்த பிராக்கெட் எல்லாம் ஆஃப்னு வாசிப்பாங்க. சூப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஐ எம் ஆக்சஸிங் மை கன்ஸ்ட்ரக்டர் present in சூப்பர் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் போயிட்டு இப்போ தான் நான் ஆக்சஸ் பண்ணிட்டேனே. இப்போ பாருங்க அவுட்புட் பார்ப்போமா? சேவ் பண்ணாம பண்றேன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவுட்புட் வந்து 1000 ரூபாய் வந்துருச்சா? இங்க இருந்தே 1000 ரூபாய், மதுரையில இருந்தே நம்ம 1000 ரூபாய் வாங்கியாச்சு ஆஃபர். இது புரியுதா? இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். இது நான் சொல்றது இந்த ஹெச்ஓ அண்டர்ஸ்கோர் ஆஃபருக்கு தான். மேல இருக்கிற அட்ரஸை நீங்க அது இல்லாமலே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் இல்லாமலே மேல இருக்கிற அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கும் கன்ஸ்ட்ரக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? இதுல யாருக்கும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. அப்போ நான் சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை எப்படி ஆக்சஸ் பண்றது? சூப்பர்னு போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அவ்வளோதாங்க. அப்போ நம்ம அடுத்து இதே சாம்பிளில் இன்னொன்று ட்ரை பண்ணுவோமா? அப்போ இந்த சூப்பர் ஆஃப் எப்படி யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சூப்பர் ஆஃப் எதுக்கு யூஸ் ஆகுது? சூப்பர் கிளாஸில் உள்ள இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு சூப்பர் ஆஃப். நல்லா பார்த்துக்கோங்க, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு தான். நான் அதை இதில் செஞ்சு காமிக்கல. நீங்கள் வேணும்னா கஸ்டமர் டாட் அட்ரஸ்னு அந்த இன்ஸ்டன்ஸ் சூப்பர் ஆஃப் கொடுத்தும் பண்ணலாம், கொடுக்காம அதை கமெண்ட் பண்ணிட்டோம். இந்த அட்ரஸை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிடையாது, அது ஸ்டாட்டிக் வேரியபிள். கிளாஸை பற்றின இன்ஃபர்மேஷன், இது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இன்னொரு சாம்பிள் பார்க்க போகிறேன். ரொம்ப குட்டி சாம்பிள். முன்னாடி என்ன சொன்னேன்? கிளாஸ் ஹியூமன் பீயிங்னு ஒன்று சொன்னேன்னா, ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, கிளாஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஒன்று சொன்னேன்னா, அதை தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது இப்போ பாருங்கள். டெஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர், கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடுவோமா? அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் டாட் நேம் காமா ஏஜ், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். எப்படி வாங்கி வச்சுக்கிறது? செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம், செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு ஏஜ் வச்சுக்கிட்டோமா? சரி, இவரோட ஆக்டிவிட்டி என்ன? இவரோட ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவார்? ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவார்? புக்கு படிப்பார்னு வச்சுப்போமே, ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறது இவரோட ஆக்டிவிட்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பிரிண்ட் ரீடிங் புக்ஸ், அதுதான் இவரோட ஆக்டிவிட்டி. சரியா? இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் எம்ப்ளாயி. இவரே ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டார், அதனால எம்ப்ளாயி அப்படின்னு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அப்போ இவர் ஒரு ஹியூமன் பீயிங் தானே எம்ப்ளாயி ஆக முடியும், ஹியூமன் பீயிங். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லை, கரெக்டா? இப்போ பாருங்க, டெஃப் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் கமா, இவர்கிட்ட என்னென்ன நாங்கள் தேவைப்படும்? நேம் என்ன, ஒரு எம்ப்ளாயினா நேம் என்னன்னு கேட்போமா? வேற என்ன கேட்போம்? எம்ப்ளாயி நம்பர் ஒன்று வச்சுக்கலாமா? சேலரி ஒன்று வச்சுக்கலாம். இது 3 வச்சுக்கலாம். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு நேம், செல்ஃப் டாட் எம்ப்ளாயி நம்பர் ஈக்குவல்ஸ் டு எம்ப்ளாயி நம்பர், செல்ஃப் டாட் சேலரி ஈக்குவல்ஸ் டு சேலரி. இதுலலாம் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த 3ஐயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இது இப்போ பண்ணலைனாலும் இப்போ இதை விட்டுருவோம், பின்னாடி கூட பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி என்ன பண்ணுவார்? டெஃபினிஷன் ஒன்று எழுதுவோமா? டூ ஒர்க். செல்ஃப் ஒன்றும் இல்லை, இவர் டூ ஒர்க். இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறோம்? பிரிண்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ டெஃபினிஷன். இதில் வேற என்ன பண்ணலாம்? எம்ப்ளாயி கெட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்குவா. கெட், யாராவது ஒருத்தர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா நான் சொல்கிறதுக்கு. அப்போது இதுலேயும் செல்ஃப். நான் அப்போ எதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் பின்னாடி கொடுத்துக்கலாம், இப்போதைக்கு பாஸ் கொடுத்துக்கலாம். சரி, அவ்வளோதான், 2 ஃபங்க்ஷன் தான். இப்போ எம்ப்ளாயி ஆப்ஜெக்டில் ராஜா அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன்.
இப்போ எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்டுக்கு நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் சொல்ல போகிறேன். இவர் எம்ப்ளாயி 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ராஜா அப்படின்னு பேர் கொடுத்துட்டேன். அவரோட எம்ப்ளாயி ஐடி, அவர் ஒரு 25,000 ரூபாய் சேலரி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்போ இப்படி கொடுத்தோடனே இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் கொடுக்கணுமா? ஆமாம், அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் இங்கே கொடுக்க போகிறோம். டெஃப் _ init முன்னாடி அதான் கொடுத்து வச்சுருந்தோம். நேம், எம்ப்ளாயி நம்பர், சேலரி, இது 3. அப்போ இந்த 3ஐயும் கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ்னு கேட்டால் நான் இந்த 3ஐயும் பிரிண்ட் பண்ணிடலாம். செல்ஃப் டாட் நேம் பிரிண்ட் செல்ஃப் டாட் இ நம்பர் பிரிண்ட் செல்ஃப் டாட் சேலரி, 3ஐயும் நான் பிரிண்ட் பண்ணிடலாம். கரெக்டா? இது 3ஐயுமே பிரிண்ட் பண்ணிடலாம். ஏஜை பிரிண்ட் பண்ண முடியுமா? ஏஜை பிரிண்ட் பண்ண முடியுமா? நம்ம எம்ப்ளாயியோட ஏஜை வாங்குறோமா? இங்க மேல ஏஜ் வாங்குறோம், இங்க ஏஜ் வாங்குறோமா? எம்ப்ளாயி கிளாஸ்ல அவரோட ஏஜ் என்னன்னு வாங்குறோமா? வாங்கலையே. அப்ப நான் ஏஜை எப்படிங்க பிரிண்ட் பண்றது? எனக்கு இப்ப எம்ப்ளாயியோட ஏஜை பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்றது? முந்தின எக்ஸாம்பிள்ல வசந்தனுக்கு எக்ஸாம்பிள் பண்ணவா? வசந்தனுக்கு எக்ஸாம்பிள்ல ஹெச்ஓ ஆஃபர் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? சூப்பர் ஆஃப் என்னங்க? சூப்பர் சூப்பர் ஆஃப் init அவ்வளவுதான். underscore init _ init _ கொடுத்தோமா? கரெக்டா? இங்க இருந்து நேம் கமா ஏஜ் வாங்கல, சும்மா 50 வயசுன்னு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்படி அனுப்பிச்சோன்னா என்னோட இந்த இனிட் கால் ஆகி இந்த இடத்துல நேம், நம்ம கொடுக்குற நேம், ஏஜ் வந்து 50 அப்படின்னு இங்க போய் ஸ்டோர் ஆயிருமா? இது புரியுதா? ஏன்னா ஏஜ் நம்ம இங்க எங்கேயும் ஸ்டோர் பண்ணல, சூப்பர் கிளாஸ்ல ஸ்டோர் ஆகட்டும். இப்போ நான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எம்ப்ளாயி 1 டாட் என்ன மெத்தட் வச்சிருக்கோம்? டூ ஒர்க்கா? டூ ஒர்க்குங்கிறத கால் பண்ணி பார்ப்போம். எம்ப்ளாயி 1 டாட் கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? எம்ப்ளாயி 1 இது புரியுதா? இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. எம்ப்ளாயி 1 டாட் அப்படின்னு கொடுத்துட்டு மேலே இருக்கிற ரீடிங் புக்ஸையும் இவரால் பண்ண முடியுமா? அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அப்போ கண்டிப்பாக பண்ண முடியும்ல. ரீடிங் புக்ஸ், இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம், ஒவ்வொரு வரி வரியாக பாருங்க. இந்த வரிகளில் இப்போ நான் சொன்னதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது, இப்போ புரியாதவங்களுக்கு நாங்கள் தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். லைன் நம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம புதுசாக எதுவும் பண்ணலை. இந்த லைன் நம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிறதுல நம்மளோட அப்சர்வேஷன், ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இருக்கு ரீடிங் புக்ஸ்னு, 2 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கு, நேம் ஏஜ் அப்படின்னு 2 இருக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த கிளாஸ்ல உள்ள ரீடிங் புக்ஸுங்கிற ஆக்டிவிட்டியை இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்குது. அப்போ அந்த கிளாஸ் நான் இவரோட சைல்டு தான் சொன்னா, சரி நீங்களும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரைட்ஸ் கொடுக்குறோம். அப்போ சைல்டு தான் சொல்றது தான் இந்த ஹியூமன் பீயிங். அப்போ சைல்டு தான் சொன்னா சைல்டு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்றது? அப்போ அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும். அப்போ பேரண்ட் கிளாஸோட இன்னொரு பேரு சுப்பீரியர் கிளாஸ், சூப்பர் கிளாஸ். அதனால சூப்பர் டாட் சூப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து டாட் _ init _ name, 50 கொடுத்துட்றோம். அப்போ சூப்பர் கிளாஸ்ல உள்ள வேல்யூ எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம இங்க இருந்து நேம் என்னங்கிறத பாஸ் பண்ணிடுறோம், இங்க இருந்து வேல்யூ என்னங்கிறத பாஸ் பண்ணிடுறோம். எப்படிங்க இந்த நேம் வந்து பாஸ் ஆகும்? அதுக்கு தான் லைன் நம்பர் 27ல இந்த லைன் நம்பர் 27 தான் போய் இந்த டெஃபினிஷனை கால் பண்ணும். அது போய் சூப்பர் கிளாஸ்ல இந்த வேல்யூஸை அசைன் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறமா நீங்க இங்க ரெண்டுமே இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ், டூ ஒர்க்னு ஒன்றும் கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ்னு 2 இன்ஸ்டன்ஸ் மெத்தடை வச்சிருக்கீங்க. அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? இன்ஸ்டன்ஸ் வச்சு. இன்ஸ்டன்ஸ்னா என்னது? ஆப்ஜெக்ட். எம்ப்ளாயி 1 டாட் டூ ஒர்க், எம்ப்ளாயி 1 டாட் கெட் எம்ப்ளாயி டீடைல்ஸ், எம்ப்ளாயி 1 டாட் ரீடிங் புக்ஸ். இந்த ரீடிங் புக்ஸுங்கிறது இங்க இல்லை, மேல இருக்கு, மேல இருந்து ஆக்சஸ் பண்றோம், அவ்வளவுதாங்க. இதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இதுல உங்களுக்கு புரியாத இடத்தெல்லாம் சொல்லுங்க.
முடிச்சவங்க முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட். இந்த அவுட்புட் புரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அவ்வளோதாங்க. அப்போ நம்ம அடுத்தது போயிடலாம். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல இதுக்கு மேலே கற்றுக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ். ரொம்ப ஈஸியான விஷயத்தை தான் இதுக்கப்புறம் நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் பார்க்க போகிறோம். அப்போ இன்ஹெரிட்டன்ஸில் அடுத்து பெரிய டாபிக் அது டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது. ஆனால் உள்ள ஒன்றும் கிடையாது. கோர் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸில் உள்ள வேரியபிள்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த கோட் ரியூஸபிள். அப்போ இன்ஹெரிட்டன்ஸோட கோர் ஐடியா என்ன அப்படின்னா அது கோட் ரியூசபிலிட்டி. ஒருத்தரோட கோடை எடுத்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்கிறது தான் அதோட கோர் ஐடியா அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா என்ன, அப்பாவோட இல்லை அம்மாவோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட ஸ்டேட்ஸை ஒரு குழந்தை எடுத்து யூஸ் பண்ணுறத அதான் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதை என்ன இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். எப்படி சொல்கிறாங்களாம், என்ன நீங்கள் அப்பாட்ட இருந்து பையனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, ஜீன் மூலமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. தாத்தா பாட்டிகிட்ட இருந்து பையனுக்கு வராதா? தாத்தா பாட்டிகிட்ட இருந்து பேரம்பேத்திக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகாதா? ஆகுமா ஆகாதா? அதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னதுங்க, ஏற்கனவே எழுதின எக்ஸாம்பிளே எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோமா, கரெக்டா? கிளாஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு கீழே என்ன ரிசர்வ் பேங்க்னு ஒன்று கிரியேட் பண்ணோமா, கிளாஸ் ரிசர்வ் பேங்க் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணேன்னா, சரி ரிசர்வ் பேங்க்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ரிசர்வ் பேங்க்ல ஒரு மெத்தட் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், டெஃபினிஷன், டெபாசிட், இப்படி ஏதோ ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டேன். செல்ஃப் அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் டெபாசிட் அப்படின்னு ரிசர்வ் பேங்க்ல ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இதே மாதிரி டெஃபினிஷன் வித்ட்ரா அப்படிங்கிறது செல்ஃப் அப்படின்னு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன், பிரிண்ட் வித்ட்ரா. இதெல்லாம் ஏற்கனவே பண்ணது தானே, கரெக்டா? இப்படி 2 ஃபங்க்ஷன் வச்சாச்சு ரிசர்வ் பேங்க்ல. ரிசர்வ் பேங்க்குக்கு ஒரு சைல்டு கிரியேட் பண்ணலாமா? பண்ணலாமே. என்ன பண்ணலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது ரிசர்வ் பேங்கோட ஒரு சைல்டு. ரிசர்வ் பேங்கோட ஒரு சைல்டு கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ ரிசர்வ் பேங்கோட சைல்டு கிரியேட் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து நாங்கள் எஜுகேஷன் லோன் கொடுக்குறோம், கிவ் எஜுகேஷன் லோன் அப்படின்னு அவங்க ஒரு தனியாக ஒரு ஆக்டிவிட்டி வச்சுக்கிறாங்க இங்கே. ஏன்னா ரிசர்வ் பேங்க் எஜுகேஷன் லோன்லாம் கொடுக்காதுல்ல, எஜுகேஷன் லோன் அப்படின்னு இவங்க கொடுத்துக்கிறாங்க. இது இவங்களோட. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ பணம் போட முடியும், பணம் எடுக்க முடியும், லோனும் வாங்க முடியும். ரிசர்வ் பேங்க் 2 தான் சொல்லும், வட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, நீங்கள் பணம் போட்டிங்கன்னா எவ்வளவு, பணம் லோனாக கடனாக வாங்கினீங்கன்னா எவ்வளவுங்கிறது தான் ரிசர்வ் பேங்க் சொல்லும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது சரி, அதோட சேர்ந்து நாங்கள் விவசாய கடன் கொடுக்குறோம், கல்வி கடன் கொடுக்குறோம், இப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சைல்டு இருக்கலாமா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு சைல்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நான் சும்மா இந்தியன் பேங்க் அப்படி சும்மா வச்சுக்கிறேன். இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு சைல்டு. சரியா? இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு வச்சுக்கோங்க, சும்மா இப்போதைக்கு வச்சுக்கிறேன். கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு வச்சு இவங்க வந்து விவசாயிகளுக்கெல்லாம் கடன் கொடுப்பாங்க, கிவ் அக்ரி லோன் அப்படின்னு வச்சுக்கிறோம். செல்ஃப் அப்படின்னு வச்சுட்டு பிரிண்ட் அக்ரி லோன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா இப்போ நான் யாருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு வில்லேஜில் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இப்போ நான் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் பணம் போட முடியுமா? முடியும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் எஜுகேஷன் லோன் வாங்க முடியுமா? முடியும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் போய் அக்ரி லோன் வாங்க முடியுமா? முடியும். எப்படிங்க எல்லாமே முடியுது? ஆமாம், இவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ராப்பர்ட்டியும் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டாரு, ரிசர்வ் பேங்கோட ப்ராப்பர்ட்டியும் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டாரு. இது புரியுதா? இப்போ நான் போயிட்டு அந்த வில்லேஜில் இருந்து நான் கிவ் அக்ரி லோன் அப்படின்னு நான் போய் கேட்க முடியும். அந்த வில்லேஜில் இருந்து எனக்கு எஜுகேஷன் லோன் கொடுங்க, நான் படிக்கணும் அப்படின்னு நான் போய் கேட்க முடியும். அங்கேருந்தே நான் பணத்தை டெபாசிட் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இது புரியுதா? இது புரியுதுன்னா டக்குன்னு இதை செஞ்சு பார்த்துருங்க. இதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்.
இதுல எதுவும் சந்தேகம் இருக்கிறவங்க கண்டிப்பா கேளுங்க. இப்போ என்னோட ரிசல்ட்டில் இது 3 வருது. ஒன்ஸ் அகெயின் எதைங்க நான் ஒன்ஸ் அகெயின் சொல்லணும்? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இது வரைக்கும் இருக்கிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இது புரியுதா ஐஸ்வர்யா உங்களுக்கு? ரிசர்வ் பேங்க் இப்போ மற்றவங்க அதை பண்ணிட்டு இருங்க. அதுக்கு கீழே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனக்கு கீழே நம்ம எல்லா கிராமத்துலையும் போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு கூட்டுறவு வங்கி கோஆபரேட்டிவ் பேங்க்னு ஊரா ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டேன். வச்சிருக்காங்களான்லாம் தெரியாது, அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்படி வச்சுக்கிட்டா இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்தே நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குற ஆக்டிவிட்டிஸையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, எங்களால் பண்ண முடியாது, அதனால நீங்க இங்க இருந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க்னு அதாவது அப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்னு வச்சுக்கிட்டு அந்த அந்த பேங்க்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது அவங்களோட ஒரு பிரான்ச், ஒரு கிராமத்துல அவங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரான்ச்ல இருந்து இது கோஆபரேட்டிவ் பேங்கோட சொந்தம், அவங்களோட சொந்த முடிவு. நம்ம கிராமத்துல ஆரம்பிச்சிருக்கோம், விவசாயிகளுக்கு ஏதாவது லோன் கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்களோட சொந்த முடிவு. அதையும் அவங்க செயல்படுத்தலாம். இதுக்கு படம் வரைஞ்சு சொல்லணும்னா இப்படி சொல்லணும். 3 கிளாஸ். இது ஒரு தனி கிளாஸ். இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து என்னங்க, ரிசர்வ் பேங்க். இது வந்து ரிசர்வ் பேங்க். அதுக்கு கீழே இன்னொரு ஒரு கிளாஸ், அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு கீழே இன்னொரு ஒரு கிளாஸ், இது கோஆபரேட்டிவ் பேங்க். 3ம் தனித்தனியா இருக்கு. இவங்க 3 பேருக்கும் இடையில நீங்க சி ஆஃப் எஸ்ன்னு எழுதிட்டதுனால, சி ஆஃப் எஸ்ன்னு என்ன அர்த்தம்னா, நான் இவரோட சைல்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒரு வாசல் திறந்து விட்டுருவாங்க. நீங்க ஃப்ரீ இந்த மெமரியில இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம், இந்த மெமரியில இருக்கிற வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். அதோட சேர்ந்து உங்க கிளாஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸ் மெத்தட்ஸையும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, நான் ரிசர்வ் பேங்கோட ஒரு சைல்டுப்பா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இங்க ஒரு வாசல் திறந்து விட்டுருவாங்க. இங்க இருந்துட்டு நம்ம அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு ஆப்ஜெக்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து நான் போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நான் போய் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? இதை நீங்க அப்படியே ஒரு தாத்தா அப்பா பையன்னு வச்சுக்கோங்களேன். தாத்தா அப்பா பையன், தாத்தாவோட சொத்து இதெல்லாம், இதெல்லாமே தாத்தாவோட சொத்து. பையன் ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியும். பையங்கிறதுனால தான் பண்ண முடியும். பேரன் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பேரனுக்கு தாத்தா சொத்துல பங்கு உண்டா? உண்டு. சட்டப்படி பேரனுக்கு தாத்தா சொத்துல பங்கு உண்டு, வாரிசு சொத்துல பங்கு உண்டு. அதேதான் இங்கே. இவரு கிராண்ட் சைல்டு, அவ்வளவுதான். இவர் கிராண்ட் சைல்டு, இது பேரண்ட், இது கிராண்ட் பேரண்ட். இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ இப்படி மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா கிராண்ட் சைல்டு வரைக்கும் தானா? அதுக்கு கீழேயும் உண்டா? அதுக்கு கீழேயும் சொத்து உண்டா? உண்டு. அப்படின்னா அப்போ மல்டி லெவல்ங்கிறது எத்தனை லெவல் வேணாலும் போகலாம். கிராண்ட் சைல்டு, கிரேட் கிராண்ட் சைல்டு, இப்படி போயிட்டே இருக்கலாம். பூட்டன் ஓட்டன்னு போயிட்டே இருக்கலாம். ஐஸ்வர்யா உங்களுக்கு புரியுதா இது? சரி. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஈஸி பாருங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸா. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க்னு இதை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். கர்நாடகாலேயோ கேரளாலேயோ அதுக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டேன்னு ஆரம்பிக்க கூடாதா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்கணும், வேற ஊர்லலாம் வேற மாநிலங்கள்லாம் நீங்க ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை போய் நம்ம சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இது அப்படியே டெக்னிக்கலா பேசுறதா இருந்தா இப்படி பேசணும். இதையே நான் டெக்னிக்கலா பேசுறதா இருந்தா, ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு, ஒரு பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு பேரண்ட்னா ஒரு சைல்டு தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு 2 குழந்தை இருக்கலாம், 3. இப்ப நம்ம வீட்லயே இருப்போம்ல, நம்ம 2வது குழந்தையா இருப்போம், 3வது குழந்தையா இருப்போம், 4வது குழந்தையா இருப்போம். அப்போ ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு அப்பா அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க வேணாலும் இருக்கலாம். அப்போ ஒரு பேரண்ட் கிளாஸுக்கு மல்டிபிள் சில்ட்ரன் இருக்கலாமா? 2 கேள்வி இதுல இருக்கு. இது முதல் கேள்வி. இப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கலாம்னா அந்த மாதிரியான ஒரு சாம்பிள் நம்ம பார்க்கவே இல்லையே. பார்த்துக்கலாம். இதுல என்ன பெரிய வேலை?
ஸ்டேட் பேங்க் ரிசர்வ் பேங்கோட ஒரு சைல்டு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தானா? இங்கே நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க்கு கீழே வராதா? அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஐசிஐசிஐ, ஐஓபி, வேற என்ன, கனரா பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இப்படிலாம் ஒவ்வொரு பேங்காக நான் கொண்டு வர முடியுமா? முடியாதா? எப்படிங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கிவ் எஜுகேஷன் லோன், இந்தியன் பேங்க்கும் கிவ் எஜுகேஷன் லோன் கொடுக்கலாம்ல? இந்தியன் பேங்க்லேயும் கொடுக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் கொடுக்கலாம். வேணும்னா வேற வேற இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கலாம், வேற வேற நார்ம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வேற வேற வச்சுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு பேரண்ட் மல்டிபிள் சில்ட்ரன். இப்போ நான் இந்த லைன் நம்பர் 2ல இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. லைன் நம்பர், இதை நான் இந்தியன் பேங்க் எடுத்துறேன். எவ்வளவு காமெடியா இருக்கும் பாருங்க நம்ம பண்றது. இதெல்லாம் வேற வேற டாபிக்னு படிச்சுட்டு இருந்தோம். லைன் நம்பர் 2ல இருந்து லைன் நம்பர் 12 வரைக்கும் இருக்கிறது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான். லைன் நம்பர் 2ல இருந்து லைன் நம்பர் 17 வரைக்கும் இருக்கிறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இது ரெண்டும் உங்களுக்கு புரியுதுல? ஒன்று சிங்கிள், ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு, சிங்கிள் பேரண்ட், அவருக்கு சைல்டு, அடுத்தடுத்த லெவல் போயிட்டாங்க, மல்டி லெவல். இடையிலேயே ஒருத்தர் இல்லையே, நான் ஒரு சித்தப்பா இருக்கேன், என்னைய விட்டுட்டு நீங்க எப்படி பேரண்ட்க்கு போனீங்க அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன பேராம்? இப்போ லைன் நம்பர் 2ல இருந்து லைன் நம்பர் 16 வரைக்கும் இருக்கிறதுக்கு ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் எதுல இருந்து எது வரைக்கும்? லைன் நம்பர் 2ல இருந்து 16 வரைக்கும். 16க்கு கீழே போயிட்டீங்கன்னா ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கு, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் இருக்கு. ஏன்னா கிளாஸோட சப்கிளாஸ்க்கு சப்கிளாஸ் பத்தி பேசுறோம். அப்படி இருந்தா அது பேர் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஒன்னுத்துக்கு மேல 2-3 இன்ஹெரிட்டன்ஸை கலந்து, செடியெல்லாம் ஒட்டு செடி வச்சுட்டு தானே ஹைபிரிட்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2-3 இன்ஹெரிட்டன்ஸை கலந்து விட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். அவ்வளவுதான். இது புரியுதா? இதோட கோர் ஐடியா என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்படி இன்ஹெரிட்டன்ஸ் கத்துக்கிறதோட கோர் ஐடியா கோட் ரீயூசபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். வேற எதுவுமே புரியணுங்கிற தேவையில்லை. வேற ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இதுதான், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்களே இதெல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்தியன் பேங்க்குக்கு ஒரு இதை ரெடி பண்ணுங்க. இதை ரெடி பண்ணிட்டு கீழே உள்ளதை எடுத்து விட்டுட்டு இந்தியன் பேங்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்தியன் பேங்க் வேளச்சேரி, அதாவது பெரிய ஊர் வச்சுக்கலாமா? இந்தியன் பேங்க் கரூர் அப்படின்னு வச்சுக்கிறேன். கரூர் இந்தியன் பேங்க், அவ்வளோதான். இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கரூர் டாட் கிவ் எஜுகேஷன் லோன். இந்த இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்தியன் பேங்க் கிவ் எஜுகேஷன் லோன் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கிவ் எஜுகேஷன் லோன் இப்படி கொடுக்கலாமா? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸா? ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். சொல்லுங்க. Indian bank has no object attribute give education loan. Okay. எஜுகேஷன் லோன் இன் இந்தியன் பேங்க். அவ்வளோதான். வந்துருச்சா? இப்போ நம்ம படிச்சிருக்கிறது தான் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏற்கனவே மல்டி லெவல் படிச்சிட்டோம், ஹையரார்கிக்கல் படிச்சிட்டோம்,